பரணி கேக்குதா? ஆரம்பிச்சிடலாமா? ஓகே, அப்படியே ரெகுலர் அப்டேட்ல இருந்து ஆரம்பிங்க. இன்னைக்கு என்ன அப்டேட் வந்துச்சோ அதுல இருந்து ஆரம்பிங்க. ஓகே, இன்னைக்கு நான் கம்மியாக தான் எடுத்து வச்சிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு பெருசா எந்த அப்டேட்டும் வரல. ஏதாவது நிறைய மிஸ் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் சொல்றேன். இது அலங்கு December 27 ரிலீஸ் ஆக போகிறதா வந்து போஸ்டர் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சித்தார்த்தோட மிஸ்யூ படம் November 29 ரிலீஸ் ஆக வேண்டியது, பட்டு தள்ளி போய் இப்போ December 13 ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எண்ணு சொந்தம் புண்ணியாளன் அப்படின்ற படத்தோட மூவி போஸ்டர் வந்து வந்துச்சு. அனஸ்வரா அவங்க தான் நடிக்கிறாங்க. அது அர்ஜுன் அசோகன் அவரும் நடிக்கிறாரு. அதே மாதிரி சூதுகவும் 2 ட்ரெய்லர் நாளைக்கு காலையில் 11 மணிக்கு ரிலீஸ் ஆகுது. வேற ஏதாவது அப்டேட்ஸ் இருக்கா? எனக்கு தெரிஞ்சு வேற எந்த அப்டேட்டும் இல்லை. இருந்தா சொல்லுங்க. யார் ஸ்பீக்கர்ல இருந்து இவ்வளவு சவுண்ட் வருது? அவ்வளவுதான், பெரிய அப்டேட்லாம் வரல. இந்த மழை அப்டேட்லாம் பயங்கரமா போயிட்டு இருந்தனால பெரிய அப்டேட்லாம் இன்னைக்கு வரல. ஓகே ஓகே, கா படம் வந்து ஒரு 2 மணி நேரம் பார்த்துட்டேன். அதுதான் ப்ரோ கேட்க வந்தேன். எப்படி ப்ரோ எடுத்த பிரிண்ட்? எப்படி எடுத்தியா? கொன்னுடுவேன். உங்களை தான் தேடிட்டு இருந்தேன். இங்கிலீஷ் சப்டைட்டில் தரேன்னு சொல்லிவிட்டு டவுன்லோட் பண்ண வச்சு, எனக்கு தெரியும் அது டவுன்லோட் பண்ணும்போதே தெரியும் அதுல இங்கிலீஷ் சப்டைட்டில் இருக்காதுன்னு சொல்லி. இருந்தாலும் நான் சரி ஒரு இதுக்காக தான் டவுன்லோட் பண்ணேன், கர்டசிக்காக. ப்ரோ நான் ரொம்ப தேடி டவுன்லோட்லாம் பண்ணிட்டேன் ப்ரோ, ஆனா சப்டைட்டிலே இல்ல. அப்புறம் டாரண்ட்ல மட்டும் தான் இருக்கு அப்படின்னாங்க. அப்புறம் எடுத்து இது பண்ணி எதுலயுமே இல்லைங்க. நான் சொல்றேன், எல்லாத்துலயும் நான் பார்த்துட்டேன், எதுலயுமே கிடையாது. அப்புறம் எப்படி பாத்தீங்க? நானே சப்டைட்டில் ஜெனரேட் பண்ணி நானே பார்த்துக்கிட்டேன். வாவ், சூப்பருங்க. உண்மையிலே அது கொஞ்சம் ஃபைன் டியூனிங் மட்டும் இருக்கு சில இடத்துல. அது எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சில இடத்துல பிளாங்க் விட்டுருக்கேன், சில இடத்துல இது பண்ணியிருக்கேன். அது 100% பர்ஃபெக்டா இருக்காது. அட்லீஸ்ட் ஒரு என்ன சொல்ல, ஒரு 90% பர்ஃபெக்டா இருக்கும். அதுக்கப்புறம் நான் வந்து ஃபுல்லா பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஃபைன் டியூன் பண்ணிட்டு மேபி இல்லை நாளைக்கு இல்லை நாளான்னைக்கு நான் வந்து கண்டிப்பா ஷேர் பண்றேன். சூப்பர் சூப்பர். பிரகாஷ் அண்ணா, ஒரே ஒரு சந்தேகம்ண்ணே. கேளுங்க. அதுக்கு முன்னாடி வந்து சந்தேகத்துக்கு முன்னாடி இன்னைக்கு வந்து ஏன் மழை வரப்போகுது அப்படிங்கிறதுக்கான அறிகுறி வந்துருச்சு. என்னன்னா சுகுமார் கூட நீ சீக்கிரமா வந்துட்டாரு, ரொம்ப சீக்கிரம் வந்துட்டாரு. அதனால கண்டிப்பா மழை வந்து பெரிய மழை கூட வர வாய்ப்பு இருக்கு. இப்ப நீங்க சந்தேகத்தை சொல்லுங்க. சுகுமாரண்ணா, உங்ககிட்ட தானே கேட்கணும். வணக்கம். நீ ஒண்ணுதானே எனக்கு பணம் கொடுப்ப. பிரகாஷ் அண்ணா, என்ன நீ ஏன் ஜீப்ரா படம் பாத்தியானா? சுகுமார் ப்ரோட்ட நானும் ஒண்ணு கேட்கணும். 3D எங்கேயுமே ஓபன் ஆகலையா? 3D கேன்சல் பண்ணிட்டாங்களா? அதேதான் எனக்கும் டவுட். 3D எங்க இதுலயும் எதுவுமே கிடையாது. அதாவது சரி, ஓகே, நம்ம அத சொல்றேன். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம யார் கேட்டது? ஜீப்ரா பாத்தீங்களா? நான் ஜீப்ரா வந்து ஒன்னும் பாக்கல. வந்து பார்த்தவங்க நல்லா. நீ இப்படி சொல்லாமாண்ணா? என்னன்னா இது தமிழ் சினிமாவே உன்னோட உள்ளங்கையில தானே இயங்குது. நீங்க ஒரு படம் பார்க்கலாமா? அது தெலுங்கு படம்ன்றவாரு. அப்புறம் போற இந்த நல்ல படத்துக்கு போக மாட்டேங்கிறியா? நீ சொல்லி சொன்னா எல்லாரும் பாப்பாங்க. பிரகாஷ் அண்ணா, ஒரு டவுட். பிரகாஷ் ப்ரோ, மிகப்பெரிய ஒரு தலை வந்திருக்கு, உள்ள கூப்பிட்டு இறக்குங்க. இறக்கியாச்சு. விஷால் ப்ரோ ரொம்ப நேரமா டவுட் கேக்குறாரு, அவர் கேட்கட்டும். ஆமா அண்ணா, என்னன்னா மலை பேச்சு நம்ப மாட்டீங்க, பட் இருந்தாலும் அவங்க சொன்னாங்க, அதனால கேக்குறேன். விடாமுயற்சி வந்துட்டு பேரமௌண்ட் பிக்சர்ஸ் இப்ப பார்த்துட்டு பிரேக் டவுன் ரீமேக்கு அவங்க ரைட்ஸ் வாங்கலன்னு தெரிஞ்சு 150 crores ஏதோ, அதாவது 15 மில்லியன் கேட்டிருக்காங்களாமே. நஷ்டம் ஈடாது. என்ன உண்மையா? அது என்ன கதை? அது இல்ல, ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, ட்விட்டர்லயே ஒரு நண்பர் வந்து ஒரு வீடியோ வந்து எனக்கு வந்து இந்த கிளிப்பிங்ஸ் மட்டும் போட்டு இது உண்மையான்னு கேட்டிருந்தாரு. ஸ்மார்ட் சரவுன்னு நினைக்கிறேன், அவர் தான் கேட்டிருந்தாரு. அந்த வீடியோவும் பார்க்கறதுக்கு நேரம் இல்லை, என்னன்னு தெரியல. நான் செக் பண்ணி பார்த்துட்டு சொல்றேன். பட் நீங்க சொல்ற இந்த அமௌண்ட்லாம் வந்து ரொம்ப பெருசு. அதெல்லாம் கேட்கறதுக்கே கொஞ்சம் கூட லாஜிக் இல்லாத ஒரு நம்பரு. அவ்வளவு கேட்பானுங்களே ஹாலிவுட்ல, ரொம்ப தெரியல, வீடியோவும் பார்க்கல. பட் பெரும்பாலும் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். ஒண்ணு வந்து வலைபேச்சு வீடியோஸ் பெரும்பாலும் நம்புறது இல்லை. அதுலயும் முக்கியமா
அஜித் சம்பந்தப்பட்ட செய்திகள் முழுக்க முழுக்க நான் வலைபேச்சு சொல்றேன், நம்பவே மாட்டேன். மற்ற செய்திகளும் நம்பிடுவேன் இல்ல ப்ரோ, ஓரளவுக்கு. ஆல்ரெடி வந்து இந்த அக்னித்திவாசி இருக்குல்ல ப்ரோ, அந்த பவன் கல்யாண் நடிச்ச படம் நினைக்கிறேன். ஆமா அது இதே மாதிரி தான் காப்பி அடிச்சு லார்கோ வின்ச்ச காப்பி அடிச்சதுல அது இதே மாதிரி ஏதோ அமௌண்ட் கேட்டு பிரச்சனை ஆச்சுங்க. பட் அது ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. பட் இது ரிலீஸுக்கு முன்னாடியே சொல்றாங்க, அதுதான் எனக்கு கன்ஃபார்ம் தெரியல. தெரியல. ஆனா இதுக்கு முன்னாடியே ஆல்ரெடி அந்த படம் பாத்திருக்கீங்களா? பவன் கல்யாண் அந்த கீர்த்தி சுரேஷ்ல இருப்பாங்க. அது அப்படியே லார்கோ வின்ச்சோட காப்பி. பாத்திருக்கேன். அது ஒரு 1 நம்பர் ஃபிளாப். 25வது படம் பவன் கல்யாணுக்கு ரொம்ப எதிர்பார்ப்போட வந்துச்சு. அதுதான் அது வந்து காப்பி அடிச்சு அது வந்து ட்ரெண்ட் ஆகி அந்த டைரக்டரோ ப்ரொடியூசரோ இதே மாதிரி ஏதோ கேஸ் போட்டாங்க. பட் அது ரிலீஸுக்கு அப்புறம். ஆனா அனிருத்தோட பாட்டுலாம் அப்படி இருக்கும், ஒவ்வொரு பாட்டும். லார்கோ விஜயா சொல்றீங்க? ஆமா ப்ரோ, லார்கோ வின்ச் தான் அக்னியத்தவாசின்னு சாகவும் அதான ப்ரோ சொன்னாங்க, பிரபாஸோட சாகவும் அதான் சொன்னாங்க. யோகன் அத்தியாயம் 1ன்னு விஜய் படம் சாகோ வந்து அதுவும் அப்படிதான். ஆனா அக்னியத்தவாசிக்கு பாத்தீங்கன்னா அப்படியே காப்பி அடிச்சிருப்பானுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே காப்பியா இருக்கும். கிளைமேக்ஸ் அந்த வில்லனை கொண்டு போய் போடுற இடம் முத கொண்டு அதே இடமா இருக்கும். இல்ல எப்பவுமே இந்த அஜித் படம் ரிலீஸ் ஆகும்போது இந்த வலைபேச்சுல வந்துட்டு ஏதாவது நெகட்டிவா பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஏதாவது இது இல்ல, தொடர்ந்து எல்லா படத்துக்குமே அதை பண்ணிக்கிட்டே இருக்காங்க வலைபேச்சுல. அதனாலதான் நம்ம வந்து எப்பவுமே வலைபேச்சு வீடியோ நம்புறது இல்ல. அதுலயும் பெரும்பாலும் அஜித் சம்பந்தப்பட்ட செய்திகளை நம்ம சுத்தமாவே நம்புறது இல்ல. அதனால என்ன டீட்டெயில்ஸ் நான் பாக்கல, பாப்போம், விசாரிப்போம். வேணா சரியா செக் பண்ணுவோம். உண்மை இல்லை விஷால், நீ தானே கேட்ட, அது உண்மை இல்லப்பா. சூப்பர்ண்ணா. அதாவது எப்படின்னா ஒரு சில விஷயங்கள் என்னன்னா, வெறும் டீசரை மட்டும் பார்த்து, அதாவது ட்ரெய்லர் கூட வரல, டீசர் தான் வந்துச்சு. டீசரை பார்த்துட்டு அவங்க வந்துட்டு, அதாவது நீ சொல்ற மாதிரி அவ்வளவு $1 மில்லியன் அவங்க கேட்கறாங்க அப்படின்னா, அதாவது தமிழ் படத்துல வேணா அந்த மாதிரி எல்லாம் வந்து சில பேர் வந்து அந்த மாதிரி எல்லாம் அதாவது வேலை வெட்டி இல்லாதவங்க அந்த மாதிரி பண்ணிருக்காங்க. டீசர் பார்த்துட்டு என்னோட இதுவும் அதுல இருக்கு, அது இதுல இருக்குன்னு. ஆனா ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஆப்ஷன்ல இருந்து வந்து இந்த மாதிரி வந்து அதுவும் டீசரை பார்த்துட்டு வந்து கேட்டதெல்லாம் இருக்குன்ற மாதிரி ரியலாவே இல்லையே அப்படின்ற மாதிரி இவங்கெல்லாம் வந்து அதெல்லாம், அதாவது ஒரு விஷயம் நான் வந்து அவங்கள பத்தி பெருசா விமர்சிக்க கூடாதுன்னா அவங்களோட இது அவங்களுக்குன்னு ஒரு சில இது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளுக்கு வந்து அவங்க சொல்றது எல்லாமே நம்ம நம்ப மாட்டோம். பிரகாஷ் பாஸ் சொன்னதுதான், எல்லாத்தையும் அதை நம்புறவங்களும் இருக்காங்க, அவங்க சொல்றது நடக்கிறதும் சிலதெல்லாம் நடக்குது, நான் இல்லைன்னு சொல்லல. அதே சேம் டைம் பிரகாஷ் பாஸ் சொல்றதும் சரி, நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அந்த மாதிரி அந்த ஏன் வந்து எல்லாத்துக்குமே இப்போ வரையுமே வந்துட்டு வலைபேச்சுன்னு இங்க ஒருத்தர் வந்து சொல்லிருக்காரு, இது வரும் அது வரும்ன்ட்டு. இந்த மனுஷனை வந்துட்டு அன்னைக்கு வந்து புலம்பு விட்டீங்க அண்ணா. அதனாலதானே டவுட்டை வந்துட்டு பிரகாஷ் அண்ணன்ட்ட கேட்டேன். ஏன்னா அண்ணனுக்கு கரெக்டா தெரியும்னு தான் கேட்டேன். அப்ப எனக்கு சந்தேகம் வருதுன்னா, பிரேக் டவுனோட அடாப்டேஷன்ன்றது கன்ஃபார்மா விடாமுயற்சி? அது கன்ஃபார்ம். அது டீசரை பார்த்தா கன்ஃபார்ம் 100% பார்த்ததுக்கு அப்புறமும் டீசரை பார்த்தா எனக்கு ஆச்சரியமா இருக்கு. என்னன்னா சில விஷயங்கள் வந்து அதுல இருந்து வந்து கோரை எடுத்துக்கிட்டு இதுல வந்து அவங்க வந்து அந்த டியூரேஷனுமே கம்மி, ஆனா நம்மளோட இதுக்கு அப்படி கொடுக்க முடியாது. சில விஷயங்கள் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி மாத்தி அது வந்து இப்ப இருக்கிற காலகட்டத்துல எப்படி நடக்குதுன்ற மாதிரி. ஏன்னா அப்போ வந்து அது அந்த படம் அந்த டைம்ல வந்து பிரகாஷ் சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அது அத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வந்து நடந்த விஷயங்கள் எல்லாம் வந்து இப்ப இருக்கிற வருஷத்துக்கு ஏற்ற மாதிரி ரீக்ரியேட் பண்ணி அது நம்மளுக்கு வந்து புதுமையா தர்றதுதான். அது இப்ப நீங்க சிம்பிளா எடுத்துக்கோங்க, ஒரு பில்லாவே எடுத்துக்கோங்க. பில்லாவோட ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து ரஜினி அடிக்கும் போது அது அந்த டைம்ல வந்து அது வேற மாதிரி ஒரு கம்யூனிகேஷன்ல இருந்து அதோட ட்ரெஸ்ஸிங்ல இருந்து எல்லாம் வேற மாதிரி இருந்தது. அதே வந்து பில்லா இந்த காலகட்டத்துக்கு வரும்போது ஸ்டைலிஷா அதோட அவங்க யூஸ் பண்ற அந்த கார்ஸ்ல இருந்து அவங்க யூஸ் பண்ற அந்த கம்யூனிகேஷன்ல இருந்து அது எல்லாமே வந்து டோட்டலா மாறுச்சு. ஆனா கோர் வந்து அதுதான், அதுல என்ன கோரோ அதே தான் இதுலயுமே. பட் ஆனா படம் வந்து பிளாக் பஸ்டர் தாண்டி அது ஒரு பெரிய பெரிய பிளாக் பஸ்டர். அது சேம் தான் வந்து இதுலயுமே வந்து அதே கோர் எடுத்துக்கிட்டாலுமே கூட அது அப்ப இருந்த காலகட்டத்துக்கு அது வந்து அந்த படமே நீங்க பாத்துருந்தீங்கன்னா கூட சொல்றேன், அது அப்ப இருக்கிறது வேற மாதிரி இருக்கும், இப்ப இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி மாத்தி எடுத்திருப்பாங்க. அது அவ்வளவு ஈஸியாலாம் வந்துட்டு இவர் வந்து கன்வின்ஸ் ஆகி நீங்க வந்து அப்படியே எடுங்க அதே அந்த மாதிரிலாம் வந்து நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸே இல்ல. ஏன்னா டீசர் பார்த்தவங்க தெரியும், அது பீரியட் மாதிரி எடுக்கல, அவங்க இப்ப இருக்கிற இது மாதிரி தான் எடுத்திருக்காங்க. சோ இந்த ரீமேக்ன்றதுலாம் வந்து அதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் ப்ரோ பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் ப்ரோ. இப்ப நம்மளோட கல்ச்சருக்கு ஏத்த மாதிரி நம்மளோட அதாவது இந்த பீரியட் ஏத்த மாதிரி
அதை வந்து நம்மளுக்கு வந்து அதை கரெக்டா ப்ரெசென்ட் பண்ணி கொடுத்துட்டாலே போதும். எந்த படம் தான் ப்ரோ வந்து இப்போ காப்பியே அடிச்சா கூட வந்துட்டு பிரசன்டேஷன்ல வந்துட்டு ஒரு சில டைரக்டர் எல்லாம் வந்துட்டு பாலிவுட்டே கலக்கிட்டு இருக்காங்க. இங்க இருந்து போய் அது நிறைய பேர் அது பேர் சொல்றீங்க இல்ல சொல்றேன், பொதுவா சொல்றேன். நீ காப்பியே அடிச்ச நீ காப்பியே அடிச்சா கூட நீ வந்து நீ நல்ல ஒரு இது கொடுக்குறியா, ஒரு கண்டென்ட் வந்து நான் பார்க்கும் போது எல்லாருக்கும் வந்துட்டு ஓகே எனக்கு பிடிச்சிருக்கு, என்டர்டெயின் பண்ணுது நம்மள அப்படின்னு கொடுத்துட்டாலே போதும். நீங்க மகிழ் எல்லாருக்குமே தெரியும், மகிழோட முன்னாடி படங்கள்லாம் பார்த்துருவீங்க. அவரோட பிரசன்டேஷன் ரொம்ப சூப்பரா இருக்கும். அவர் ஒரு ஸ்கிரீன் பிளேவும் சரி, அவரோட ஒரு சீனை வந்து அதை வைக்கிற அந்த விதமும் சரி, ஒரு சிம்பிளா எதுக்கு அந்த கழகத்தலைவன்ல அந்த டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ்ல வந்துட்டு உதயநிதி அவர் வந்து ஆரவ அடிக்க முடியுமா அப்படின்னு வந்து படத்துல பார்க்கும்போது நார்மலா அடிச்சிருந்தாருன்னா என்னடா இதெல்லாம் அப்படின்னு வந்து நம்மளுக்கே வந்து அது இதுவா தோணி இருக்கும். ஆனா அதுல ஒரு டைலாக் வச்சு ப்ரூஸ்லி வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் அவரோட குரு வந்து சொல்ற மாதிரி வந்து ஒரு டைலாக் வச்சுட்டு அப்ப வந்து அடிக்கிற மாதிரி வச்சிருப்பாங்க. அந்த சீனை நானே ஒரு 100 வாட்டிக்கு மேல பார்த்திருப்பேன். அது உண்மையாலே ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் சீன் இன் தமிழ் சினிமா அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ சூப்பரா வந்து ஒரு மேக்கிங்ல ஒரு கிராஃப்ட் மேனா வந்து ஒரு பெரிய டைரக்டர். அதனாலே வந்துட்டு நான் 2 நாள் முன்னாடி கூட வந்து நீங்க விடாமுயற்சியா குட் பேட் அக்லி ரெண்டுமே ஒரே நாள் வந்து எது பாப்பீங்கன்னு கேட்கும்போது எனக்கு வந்த கமெண்ட்ஸ் கோட் எல்லாமே நான் வந்து ஓபன் பண்ணி பார்க்கும்போது ஒரு 70% வந்து எல்லாரும் விடாமுயற்சி. டீசருக்கு அப்புறம் நாங்க எல்லாம் விடாமுயற்சி தான் வந்து எனக்கே சர்ப்ரைசிங்கா இருந்தது. அது ஏன்னா இவ்வளவு கிளாஸா வந்து ஒரு படம் வந்துட்டு திரும்பி வந்து அது எப்போ வரும் அப்படின்னு நமக்கு தெரியாது. மாசா நம்ம நிறைய அவரை பார்த்துட்டோம். இப்போ கிளாஸாவுமே அது பில்லா மாதிரி பில்லா அதுக்கப்புறம் வந்துட்டு ஆரம்பம் அந்த மாதிரி கிளாஸா என்ன இருந்தாலும் அது மாதிரி கிளாஸா வந்துட்டு அவர் திரும்பி ஒரு கொடுக்குறாரு அப்படின்னும் போது வந்து ஒரு பெரிய செலிப்ரேஷனா தான் இருக்கும். என்ன பொறுத்த வரையும் ஆரம்பம் எல்லாம் மாஸ் பிலிம்லோ ஆரம்பத்துல மாசும் இருக்கும், சேம் கிளாஸும் இருக்கும். அதுல நான் என்ன இருந்தாலும் அதே மாதிரி பில்லா கூட வந்து மாசோட கிளாஸ் அதிகமா இருக்கும். அந்த சேம் இதுல வந்து இந்த படமும் வந்து ஒரு ஸ்டைலிஷா ஒரு அந்த டோன், அந்த சினிமாட்டோகிராஃபி, அந்த டோன் பார்க்கும் போதே நம்மளுக்கு தெரியுது ஒரு நல்ல ஒரு ஸ்டாண்டர்ட்ல ஒரு படம் வந்துட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்ற ஒரு நம்மளுக்கு ஒரு ஃபீல் ஆகுது இல்ல. அதே அந்த படத்தை வந்துட்டு வேற ரேஞ்சு கொண்டு போகும். எனக்கு இனிஷியலா வந்து ஃபர்ஸ்ட் டைம் டீசர் பார்க்கும்போது வந்து எனக்குமே வந்து ஒரு பெரிய என்னடா அது பார்த்த உடனே அப்படியே பயங்கர இதுவும் ஆகல. பட் ஆனா அது ஒரு 2வது வாட்டி 3வது வாட்டி அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து ஷேர் பண்ண ஆரம்பிச்சாங்களே ட்விட்டர்ல. ஸோ சும்மா டைம் லைன்லாம் வரும்போது அதை பார்க்க வந்துட்டு நிறைய எப்படி சொல்றது நம்மளுக்கு சில டைம் அதுக்கப்புறமா வந்து இன்ஸ்டன்டா நம்மளுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி எனக்கு விடாமுயற்சி டீசர் வந்துட்டு ஒரு ரீசன்ட் டைம்ஸ்ல வந்து வந்ததுல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டீசரா மாறிடுச்சு இப்போ. ப்ரோ ஆனா சினிமா பையன்லாம் ஒரு இதுல வந்து சொல்லியிருந்தாரு அபிஷியல் ரீமேக் ரைட்ஸ் வாங்கிட்டு பண்றாங்கன்னு சொல்லிட்டு டைம் பாஸ். ஆமா அதனாலதான் தலைவா நான் இப்ப கேட்டேன் இது என்ன இப்படி சொல்றாங்களே அப்படின்ட்டு. நிறைய பேர் ரைட்ஸ் வாங்கிட்டாங்கன்னா ஒரு படம் வந்தது. அது அபிஷியல் அதோட ட்ரெய்லர் வரும்போது எல்லாருமே சொல்லிட்டாங்க அது வந்து கண்டிப்பா வந்துட்டு அது ஒரு ரீமேக் படம் தான். அகோஹரன்ஸ் சொன்னாங்க, விவரியம் சொன்னாங்க, 2 மூவியுமே சொன்னாங்க இது கண்டிப்பா அதோட இதுதான் இருக்கு அப்படின்னு. ஆனா அதுக்கப்புறமா வந்து அந்த படம் எல்லாருமே பாத்துட்டாங்க. மாவீரன் கூட இங்க இருக்கிற மாவீரன் கூட சொன்னாரு இது வந்து ஒரு வில்லாக்குள்ள போய் மாட்டிட்டு அதே கதை தான் ப்ரோ. ஆனா படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அந்த படத்துக்கான ஒரு ரெஸ்பான்ஸ் இங்க செமையா இருந்தது. காரணம் என்னன்னா அது மேக்கிங்லாம் நல்லா நம்மளுக்கு வந்து இங்க நம்மளுக்கு எப்படி அது கன்வே பண்றாங்க, அது என்னதான் ஹாலிவுட் மூவியா இருந்தாலுமே அது நம்மளுக்கு எப்படி கன்வே பண்றாங்கன்றதா இருக்கு. அது அபிஷியல் ரீமேக் ரைட்ஸ் வாங்கி தான் எடுத்திருக்கேன் அப்படின்னு தான் வந்து எஸ்ஆர் பிரபு சொன்னாரு. வாங்கியிருக்காங்களா இல்லையான்றதுலாம் வந்து நம்மளுக்கு வந்து அபிஷியலா காட்டினாதான் தெரியும். சுமார் ப்ரோ அவங்க ஆல்ரெடி பாத்தீங்களா இல்ல சீன்ஸ் இருந்தா கூட அது வாங்கி வச்சிடறாங்க ப்ரோ சேஃப்டிக்கு. அதாவது ஃபுல் படமா இல்லைனாலும் ஒரு சீன்ஸோ இப்பயும் சொல்ற இன்ஸ்பயர்டு பை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம போட்டாங்கன்னா யாராலையுமே எதுவுமே பண்ண முடியாது. இவங்க ஸ்டைல்ல எடுத்திருந்தாங்கன்னா அது அவங்களால எதுவுமே வந்து நீ எக்ஸாக்டா டிட்டோ ஒரு டைலாக்ல இருந்து எல்லாமே நீ அப்படியே காப்பி அடிச்சா மட்டும்தான் அவங்களால எதுவும் பண்ண முடியும். நான் வந்து இங்க இருந்து நடந்து போறத வந்து நானும் நடந்து போறத இல்ல நான் ஒருத்தர் சண்டை போடுறேன் அதே சண்டை போடுற சீன் இங்க வேற மாதிரி எடுத்து வச்சேன்னா இங்கேயும் சண்டை காப்பி ரைட்ஸ் கிளைம் பண்ணலாமா முடியவே முடியாது. அதெல்லாம் சான்ஸே கிடையாது. சுமார் ப்ரோ கேக்குதா ப்ரோ? சுமார் ப்ரோ சொல்லுங்க.
ப்ரோ அந்த பிளாட் 4 சீன் ப்ரோ, அவ்வளவுதான் ப்ரோ படத்துல. படம் 2 நாள் 40. அந்த பிளாட் படத்தோட பிளாட் 4 சீன் மட்டும் தான். இந்த விஷயம் மட்டும் வந்து வலைபேச்சு எல்லா விஷயம் வந்து நிறைய விஷயங்கள் உண்மை சொன்னாலுமே அஜித் சார் விஷயத்துல வந்துட்டு நிறைய விஷயங்கள் அவங்க சொல்றது எதுவுமே உண்மை கிடையாதுன்னு தான் என்னோட உண்மை கிடையாதுன்னு தாண்டி நிறைய அப்பப்போ வந்து இந்த மாதிரி வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து அவங்க டார்கெட் பண்ணி சொல்றதுலாம் தப்பு இல்ல. இல்ல ப்ரோ 4 ஹீரோ இருக்காங்க ப்ரோ அவங்களுக்கு, அது அஜித் ஒண்ணு ஒரு விஷயம் என்னன்னா இப்ப யோகி பாபு வந்து குட் பை டைட்டில் நடிக்கும் போது அவங்க வந்து எங்க இப்ப என்னன்னு பேசுவாங்க இல்ல வந்து அது எப்படி வந்து அவங்க அத பத்தி வாயே திறக்கல இது வரைக்கும். இப்பயும் சொல்றேன், அப்ப அவ்வளவு பேசுனாங்க, எங்களுக்கு யோகி பாபு கூட இருக்கிறவர் அப்படி சொல்லிட்டாரு, யோகி பாபுவே வந்து எங்க கிட்ட இப்படி பேசிட்டு போனாரு, அவரே வந்து இப்படி பண்ணிட்டு போனாரு, இப்படி போனாரு அப்படி போனாருன்னு. ஆனா அதெல்லாம் வந்து இப்ப ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. இப்போ அஜித் ஃபேனா இருக்கிறவங்க எல்லாருக்குமே இது ரொம்ப நல்லாவே தெரியும். ஃபேனா இல்லாதவங்களுக்கு கூட வந்து அவரை பத்தி நிறைய விஷயங்கள் தெரியும். அவர் ஒருத்தரை வந்துட்டு பிடிச்சிருச்சு அப்படின்னா அவர் கூட வந்து எவ்வளவு வருஷம் வேணா டிராவல் பண்ணா கூட அவங்கள வந்து அவரோட கம்ஃபர்ட் இதுல வச்சுப்பாரு. பட் ஒருத்தவங்க கூட வந்து அவர் வந்து இல்ல எனக்கு செட் ஆகல அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு அப்படின்னா அந்த பக்கம் போகவே மாட்டாரு. அதுதான் அவரோட டைப். இது வந்து அஜித் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே வந்து நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது யோகி பாபு சொன்னதுலாம் உண்மை, அது வலைபேச்சு சொன்னதுலாம் உண்மை அப்படின்னா இப்ப அவர் சேர்ந்து நடிக்கணும் அப்படின்றதுலாம் வந்து அப்படியே சும்மா ஃபேம்காக வந்து நம்ம யோகி பாபு ஃபேம்காக நம்ம கூட படத்துல ஆட் பண்ணிக்கணும் அப்படி நடிக்கிற கேரக்டர்லாம் அஜித் கிடையவே கிடையாது. அவர் பொறுத்தவரையும் வந்து ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்றது ட்ரூவா ஜெனியூனா இருந்தா அவரை மாதிரி வந்து ஒரு இது பண்ற ஒரு இதுவே கிடையாது. இதுலயே அவங்க எவ்வளவு இது பண்ணிருக்காங்க, அவங்களோட டிஆர்பி நல்லா ஏத்திக்கிட்டாங்க, அவங்களோட வியூஸ் நல்லா ஏறிடுச்சு. நானும் எதிர்பார்க்கிறேன் ப்ரோ, யோகி பாபு பத்தி பேசுவோம்னு பாக்குறேன். அந்த குட் பை பத்தி பாய தரங்க மாட்டாங்க யோகி பாபு பத்தி. நான் எதிர்பார்த்துதான் அந்த ஒரு 4 நாளா. அது எப்படி தரப்பாங்க சுகுமார் ப்ரோ? ஆக்சுவலா வந்துட்டு நான் என்ன சொல்றேன்னா, யோகி பாபு அப்படியே சொல்லியிருந்தாலும் இவங்க என்ன பண்ணியிருந்திருக்கணும், அதை விசாரிச்சிருக்கணும். அது உண்மையா பொய்யான்னு விசாரிக்காம அரசியல் ப்ரோ யோகி பாபு கலாச்சி விட்டார் ப்ரோ இவங்கள. அந்த வீடியோ பாத்தீங்களா நீங்க? இல்ல ஒரே நிமிஷம். யோகி பாபு வந்து இவங்க கிட்ட போயிட்டு, அதாவது எப்ப சொன்னாரா அது அந்த டைம்ல சொன்னாரு அப்படின்றாங்க. அவர் வந்து இண்டஸ்ட்ரியில வளர்ந்துட்டு வர டைம்ல ஒரு முன்னணி ஹீரோவை பத்தி இன்னொருத்தங்க கிட்ட போய் சொன்னா எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகும்ன்றது வந்துட்டு எல்லாருக்குமே தெரியும். அது யோகி பாபுக்கு எல்லாம் நல்லாவே தெரியும்னு வச்சுங்களேன். அந்த டைம்ல வந்து யோகி இப்பெல்லாம் ரொம்ப பெருசா வளர்ந்துட்டாரு. இப்போ வந்து யோகி பாபு வந்து ஆல்மோஸ்ட் அவர் கால் ஷீட் கிடைக்கிறதே கிடையாது. அவ்வளோ ஒரு பீக் இதுவாயிட்டாருன்னு ஆக்டர் ஆயிட்டாருன்னா இப்போ வந்து அவர் சொன்னா கூட வந்து அட்லீஸ்ட் ஓகேப்பா இவர் வளர்ந்துட்டாரு, இப்ப பழசெல்லாம் மறந்துட்டாரு அப்படின்னு கூட நம்ம சொல்லி இது பண்ணிக்கலாம். அந்த டைம்லயே வந்து அவர் புலம்பிட்டாராம். அவர் வளரும் போதே அதாவது இண்டஸ்ட்ரி பீக்ல இருக்கிற ஒரு ஹீரோ பத்தி அப்பயே சொல்லிட்டாராம். இதெல்லாம் இல்ல இன்னும் ஜனவரி 9th வரைக்கும் வீக்லி ட்வைஸ் ஆகுது அஜித்தை பத்தி ஏதாவது நெகட்டிவா போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இது ரெகுலரா நடக்குது. வீக்லி ட்வைஸ் வந்து அஜித்தை பத்தி ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நீங்க வேணா பாத்துக்கிட்டே இருங்களேன். இல்ல ப்ரோ, அதுதான் எவ்வளவு வேணா சொல்லிக்கிட்டோமே, அவங்க இவரை பத்தி என்ன வேணா சொல்லிக்கிட்டோம். அங்க அவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா படம் அழகா நம்ம ஃபேன்ஸ் என்டர்டைன் பண்றாரா, படம் கொடுக்குறாரு, கொடுத்துட்டு முடிச்சுட்டு அவரோட பேஷனை பார்த்துட்டு அவர் வந்து அவருக்குன்னு ஒரு லைஃப் வந்து இது பண்ணிக்கிட்டு நான் வந்து அது எவ்வளவு ஏஜ் ஆனாலும் பரவாயில்ல, நான் என்னோட பேஷனை நோக்கி தான் நான் போயிட்டே இருப்பேன். அட் த சேம் டைம் நான் சினிமாக்குள்ள வந்துட்டேன். ஆனா அதுக்குன்ட்டு வந்து நான் சினிமா எனக்கு மொத்தமா வேண்டாம், எனக்கு வந்து என்னோட இதுதான் முக்கியம் அப்படின்னு வந்து அவர் அந்த மாதிரியுமே போகாம ரெண்டு பக்கமும் பேலன்ஸ்டா இந்த சேம் டைம் ஃபேமிலி கூடமே அவர் பேலன்ஸ்டா வந்துட்டு பண்றதுலாம் அவர் ஈஸி கிடையாது. அது எல்லாத்தையுமே கரெக்டா பண்றாரு பாத்தீங்களா. இந்த மாதிரி ஒரு ஹீரோ செலிப்ரேட் தான் பண்ணணுமே தவிர இதெல்லாம் தாண்டி வந்து அவர் மேல வந்து விமர்சனங்கள் வச்சா அதெல்லாம் இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். அவ்வளவுதான். சிம்பிளா சொல்ல போனோம்னா அவர்லாம் வந்து இதெல்லாம் பெருசா எடுத்துக்கவே மாட்டாரு. இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு விமர்சனங்கள் எல்லாம் வந்து ஃபேஸ் பண்ணி தான் வந்து இவ்வளவு பெரிய ஆளா வந்து நிக்கிறாரு. இதெல்லாம் வந்து அவர் ஒரு ஒரு இதுவாக பொருட்டாவே எடுத்துக்க மாட்டாரு. இல்ல விஸ்வாசத்துக்கு ஒரு கதை சொன்னாங்க, விக்ரமுக்கு ஒரு கதை சொன்னாங்க. கடைசியில இப்ப என்ன சொல்றாங்கன்னா, நாங்க சொல்லும் போது இதுதான் கதையா இருந்துச்சு, அதுக்கப்புறம் கதையை மாத்திட்டோம்ன்றாங்க. எப்படி ப்ரோ? எப்படின்னா பவுண்டட் ஸ்கிரிப்ட்னு சொல்லிட்டு இல்ல அதுதான் பவுண்டட் ஸ்கிரிப்ட்னு சொல்லிட்டு ஒண்ணு அந்த ஸ்கிரிப்டை வந்து முதல்ல ரெஜிஸ்டர் பண்ணிடுவாங்க போயிட்டு. ஏன்னா அது நாளைக்கு வந்து வேற யாருக்குமே வந்து காப்பிரைட்ஸ் இதுவும் இல்லாம இருக்கிறதுக்காக அந்த ஸ்கிரிப்டை ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. அவங்க சொல்ற கதையில இருந்து லைட்டா கொஞ்சம், அதாவது ஒரு சீன் மாறி இருந்தாலும் இல்ல 2 சீன் மாறி இருந்தாலுமே ஓகே இது லீக் ஆயிடுச்சுன்னு வந்து மாத்தி எடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம்.
ஏப்பா நீ சொன்னதுக்கும் இதுக்கும் திருப்பி போட்டாலும் லிங்க் ஆகல, அது வேற மாதிரி போட்டாலுமே சம்பந்தம் ஆகல. இது ஆனா வந்து அப்ப வேற மாதிரி இருந்துச்சு, அப்ப வேற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் லோகேஷ் வந்துட்டு மொத்தமா வந்து கதையே மாத்தி எழுதி திரும்பி வந்து ஒரு படத்தை எடுத்த மாதிரியோ, சிவாவோ அதே மாதிரி விசுவாசத்துக்கு வந்து கதையே மாத்தி திரும்பி எழுதி வலைபேச்சுக்கு பயந்து திரும்பி எழுதி பண்ணது மாதிரி தான் இருக்கு இவங்க சொல்றது. அதுதான் சொல்றேன் நானும். இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க, என்ன சொல்றதுன்னு எனக்கும் தெரியல. இவன் ஒரு 30 பார்த்திருப்பாங்களா, அதுக்காக கதையவே இல்ல ப்ரோ, அவங்களுக்கு சிம்பிள் பிசினஸ் தான் ப்ரோ. இப்ப இன்னைக்கு வந்து அஜித் சாரை பத்தி ஏதாவது சொல்றாங்களா, அதை வந்து விஜய் ஃபேன்ஸ் கண்டிப்பா போட்டு இது பண்ணுவாங்க, அவங்க வியூஸ் ஏறும். நாளைக்கு வந்து இன்னொரு விஜய பத்தி பேசும்போது அஜித் சார் ஃபேன் ரெண்டு சைடுமே அவங்க அப்படியே ஒரு விஷயம், இன்னொரு விஷயம் இதுல ஆட் பண்ணிக்கிறேன். என்னன்னா நீங்க இப்போ நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு அஜித் எடுத்துக்கிறேன். ஒரு 30 வருஷமா அஜித் வந்து ஒரு பத்திரிகை துறையில வந்து 30 வருஷமா வந்து இருக்கிறாருன்னு வச்சுங்களேன். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து எல்லா ஆல்மோஸ்ட் சினி ஃபீல்ட் இருக்கிற ஆல்மோஸ்ட் எல்லா கான்டெக்ட்ஸுமே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். அது கான்டெக்ட் எப்படின்னா அந்த படத்தோட அசிஸ்டன்ட் டைரக்டர் தாண்டி ப்ரொடியூசர்ல இருந்து அந்த படத்துல வந்து ஒர்க் பண்ற சைடு ஆர்டிஸ்ட்ல இருந்து ஏதோ ஒரு இது எல்லாருக்குமே தெரியும். ஓகேங்களா? இப்போ இதுல இருந்து அவங்களுக்கு கிடைக்கிற இன்ஃபர்மேஷன்ல ஒரு கொஞ்சம் அங்கங்க எப்படா கிடைக்கிறது வந்து ஓப்பனா பேசுறாங்க, அதெல்லாம் நடக்குது இல்லன்னு இல்ல. பட் ஆனா இதுலயே வந்து இன்னும் கொஞ்சம் ஆட் ஆன் பண்ணி இதோட நிறுத்திட்டா எப்படி, ஒரு சுவாரஸ்யம் இல்லையே. பெரிய ஹீரோ படங்கள்லாம் அவ்வளவு ஈஸியா வந்து அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா, அது கதையோட பிளாட் எல்லாம் கிடைக்கணும்னா அவ்வளவு ஈஸியா கிடைக்காது. அதுக்கு நம்ம எதனா ஒன்று ஆட் பண்ணுவோம், அது அப்பதான் அவங்களுக்கு டிஆர்பி ஏறும். ஸோ ப்ராபபிலிட்டி தான். எனக்கு வந்து எனக்கு இண்டஸ்ட்ரியில வந்து நான் இத்தனை வருஷம் ஒர்க் பண்றேன்னா, இப்ப பிரகாஷ் எடுத்துக்கோங்க. பிரகாஷ்க்குமே வந்துட்டு அவர் திருச்சியில தான் இருக்காரு. ஆனா அவருக்கு சினிமால நடக்கிற நிறைய விஷயங்கள் ஆல்மோஸ்ட் அப் டு டேட்ல அவருமே இருக்காரு. ஆனா அவர் சொல்ல மாட்டாரு. இதெல்லாம் வந்து சொல்லி வந்து இது பண்ணணும் அப்படின்னு நினைக்கவே மாட்டாரு. ஏன்னா இப்ப விடாமுயற்சியோட டீசர் வந்து அதுல வந்து பொங்கல் ரிலீஸ் வரப்போறதுன்றது முன்னாடியே அவருக்கு தெரியும். ஆனா அவர் சொல்லல. எங்க ஸ்பேஸ்ல கூட வந்து 11 மணிக்கு வரும் பாத்துக்கங்க தான் சொன்னாரு. அவர் நினைச்சிருந்தா வந்து அப்பயே வந்து ஒரு ட்வீட்டை போட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்பேஸ்ல கூட சொல்லி முடிச்சுட்டு போயிருக்கலாம். இண்டஸ்ட்ரியில கான்டாக்ட்ல இருந்தோம் அப்படின்னா எல்லாருக்குமே எல்லாமே தெரியும் ப்ரோ. அது வந்து ஒரு சில நம்மளை நம்பி ஒருத்தர் சொல்றாங்க அப்படின்னா அது வந்து நம்மளுக்குள்ள வச்சுக்கிறது வேற, அது வெளியே வந்து சொல்ற. அப்படி யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும் அப்படின்னா எல்லாருமே உட்காந்து ஒரு சேனல் ஆரம்பிச்சு இண்டஸ்ட்ரியில நடக்கிற ஒரு படம் ஒருத்தம் கூட ஒரு படம் எடுக்க முடியாது. அவங்கள மாதிரி எல்லாரும் பண்ணணும்னு நினைச்சோன்னா சிம்பிள். எல்லாருமே தான், எல்லா ரிப்போர்ட்டர்ஸ்க்குமே தான் வந்து நிறைய எக்ஸ்க்ளூசிவ் தெரியும். நான் வந்து ஒரு ஏடியா வந்து ஒரு 10 வருஷம் ஒர்க் பண்றேன்னா எனக்குமே நிறைய ஏடிஸ் வந்து எனக்கு தெரிஞ்சிருக்கும், டைரக்டர்ஸ் தெரிஞ்சிருக்கும். அந்த படத்துல நடிக்கிற ஒருத்தர் வந்து இந்த படத்தோட எக்ஸ்க்ளூசிவ் தெரிஞ்சிருக்கும். எல்லாத்தையும் வந்து நானும் யூடியூப் சேனல் உட்காந்து எல்லாத்தையும் வந்து நான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா அப்ப நாளைக்கு வந்து எனக்கு ஒருத்தன் வந்து சொல்றான் அப்படின்னா வந்து என் மேல இருக்கிற நம்பிக்கையே போயிடும். இவங்ககிட்ட சொன்னாலே வெளியே சொல்லிடுவான்ப்பா அப்படின்னு. அந்த மாதிரி டைப்ல தான் வந்து அவங்க வந்து பிசினஸ் இப்ப நடத்திட்டு வராங்க. சுகுமாரண்ணா எக்ஸலண்டா சொன்னீங்க. அதே மாதிரி அஜித்குமார் சொன்னார்ல, அதுவும் கரெக்டான பாயிண்ட். அது என்னாச்சுன்னா ஒவ்வொரு நாள் டாபிக் மாத்தி ஒவ்வொரு நாள் அஜித்தை பத்தி சொல்லுவாங்க, அடுத்து விஜய் ஃபேன்ஸ் இவங்களுக்குள்ளேயே இந்த மாதிரி மாத்தி கலாச்சிக்கணும்னு வீடியோ போடுவாங்க. நம்ம மோஸ்ட்லி அஜித் ஃபேன்ஸ்லாம் மோஸ்ட்லி அந்த வலைபேச்சுலாம் பைக்காட் பண்ணிடுவாங்க, பார்க்க மாட்டாங்க. அதனால அவங்க ஃபுல்லாவே பொய்யா தான் பேசுவாங்க. அவங்க வந்து என்னாச்சுன்னா இப்ப சிவகார்த்திகேயன் நடுவுல ஏகப்பட்ட டேமேஜ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சிம்பிளா ஒன்னு சொல்லட்டுமா, நான் அவங்கன்னு கிடையாது, நான் இப்போ வலைபேச்சின்னு ஒருத்தரை மட்டும் நான் சொல்லல. சினிமாவில் உள்ள இருந்துகிட்டு சினிமா ஆளுங்களை பத்தி நெகட்டிவா விமர்சனங்கள் பண்றாங்க நிறைய பேர். நான் வந்து எக்ஸாம்பிள் இவங்களையும் வச்சுக்கோங்க. இவங்கள மாதிரி இன்னும் இவங்க மட்டும் கிடையாது நான் சொல்றது, நிறைய பேர் அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சில பேர் வந்து சினிமாவில் நடக்கிற அந்த அவங்கள பத்தி ஆபாசமா பேசியே வந்து சில பேர் அவ்வளவு வயசுலயுமே வந்துட்டு இன்னமும் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஆள் அப்படின்னு வச்சுங்களேன். அவருமே ஒருத்தர் வந்து அந்த மாதிரி ஒரு ரூட்ல போயிட்டாரு. அந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் வந்துட்டு இந்த சினிமாவில் இது வச்சுக்கிட்டு ஒரு சிலர் வந்து ரிவ்யூன்ற பேர்ல வந்து அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு வேற மாதிரி பேசுறது. இவங்களுக்கெல்லாம் உள்ள எப்படி மரியாதை இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுங்களேன். ஒரு ஆக்டர் வந்தா கூட அவங்கள பார்த்து அவங்களுக்கு இருக்கிற ரெஸ்பெக்ட் எல்லாம் ஒண்ணுமே இருக்கவே இருக்காது. அது கண்கூடா வந்து நான் லைவா பார்த்திருக்கேன். அவங்களுக்கு இருக்கிற ரெஸ்பெக்ட் எல்லாம் பெருசா இருக்கவே இருக்காது. அதுவே ஒரு சில சீனியர் ரிப்போர்ட்டர் இருப்பாங்க, நீங்களா வந்து அவங்க மூஞ்ச பார்த்துட்டு கூட மாட்டீங்க. அவங்களாம் வந்து 35 வருஷமா ஒரே இதுல ஒர்க் பண்ணிருப்பாங்கன்னு வச்சுங்களேன். பெரிய பெரிய குமுதம் இதுல எல்லாம் வந்து இப்போ விகடன்ல இருந்து எல்லா இடத்துலயும் இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். அவங்கள வந்து கீழே இறங்கி வந்து பார்த்துட்டு அவங்க கிட்ட கட்டி பிடிச்சி அவங்க கிட்ட அவங்களா வாண்டடா போட்டோ எடுத்துக்கிட்டு போவாங்க. எவ்வளவு பெரிய ஆக்டரா இருந்தாலும் சரி. இதுதான் ஒரு பெரிய ரிப்போர்ட்டர்ஸ்க்கு உண்மையா கொடுக்குற மரியாதை அவங்க கொடுக்குறாங்க. இவங்களுக்கு எல்லாம் வந்து கிடைக்கிற ரெஸ்பெக்ட் எல்லாம் இருக்கவே இருக்காது. அவங்க காசு மட்டும் தான் பாக்குறாங்களே தவிர அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் எல்லாம் இருக்காது.
கரெக்ட்ண்ணா. சில பேர் இந்த சினிமா எப்படி ப்ரோ? ஆனா இன்னைக்கு தேதிக்கு நம்ம கிட்ட நிறைய ட்ராக்கர்ஸ் இருக்காங்க, அப்டேட் சொல்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா வலைபேச்சு சொன்னாங்கன்னா டெய்லி யாராவது வந்துடுறாங்க. அதான் எனக்கு சொல்லுவாங்க ப்ரோ. இல்ல இல்ல அதாங்க எத்தனை எனக்கு நாளைக்கு புரியுது. இல்ல இல்ல எத்தனை நாளைக்கு தான் அப்படியே போகும். இப்போ நான் இப்ப நீங்க நல்லா எடுத்துக்கங்க. நான் வந்து இப்ப நான் திரும்பி நான் வந்து பிரகாஷ் ப்ரோ எடுத்துக்கிறேன் அப்படின்லாம் வந்து இது பண்ணிக்க தேவையில்ல. பிரகாஷ் ப்ரோ நான் இந்த ஒரு விஷயத்துல மட்டும் நானும் நோட் பண்ணியிருக்கேன், நிறைய விஷயத்துல பாத்துருக்கேன், அவர்கிட்ட நிறைய விஷயம் நிறைய விஷயம் நானே லேர்ன் பண்ணியிருக்கேன். என்னன்னா அவர் வந்து ஒரு இதுவை போட்டாருன்னு வச்சுங்களேன், அவரோட கமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க வந்து இதுக்கப்புறம் இப்ப இதுவரையும் இதுக்கு முன்னாடி பாக்கலன்னா விட்டுருங்க, இதுக்கப்புறம் போய் பாருங்க. ஒருத்தர் கூட அவர் கமெண்ட்ல அபியூஸ் பண்ணி யாருமே பிரகாஷ் பேச மாட்டாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் எல்லாருக்கிட்டையுமே வந்து அந்த ஒரு ரெஸ்பெக்ட் ஏர்ன் பண்ணி வச்சிருக்காரு. அவருக்கு இருக்கிற அந்த ஒரு இதுவை வச்சுக்கிட்டு மிஸ்யூஸ் பண்ணிட்டு அவரும் வந்து இஷ்டத்துக்கு எல்லாத்தையுமே பேசிட்டு இருந்தாரு. ஸ்பேஸ்ல கூட லிமிட்டடா தான் பேசுவாரு. என்னைக்குமே ஒருத்தர் சார்ந்து பேச மாட்டாரு. இது வந்து பிரகாஷ் மட்டும் கிடையாது, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. என் ஃப்ரெண்ட் சர்க்கிளே நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி வந்து இது நம்மளோட ஸ்பேஸ்ல இருக்கிறனால நான் பிரகாஷ் வந்து ஒரு பிரைம் எக்ஸாம்பிளா வச்சுக்கிறேன்னு வச்சுங்களேன். இப்போ அவருக்கு இருக்கிற ரெஸ்பெக்ட் கூட்டிட்டே போதா, ஆனா வந்து அவருக்கு ஃபாலோவர்ஸ் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன் கம்மியா தான் இருக்குன்னா, அதுதான் வந்து இப்ப இருக்கிற யதார்த்தமே. மக்கள் வந்துட்டு அவருக்கான மரியாதை ஜாஸ்தியா இருக்கும். 30,000 ஃபாலோவர்ஸ் அவருக்கு இருந்தாலுமே அவருக்கு வர அந்த 30,000 பேருமே அவர் வந்து மதிக்கிற ஒரு ஃபாலோவர்ஸா தான் இருப்பாங்க. யாருமே அவர் ட்ரோல் பண்ற ஒரு ஃபாலோவர்ஸா இருக்க மாட்டாங்க. இன்னைக்கு யாரா பிரகாஷ் டேக் பண்ணியோ இல்ல வந்து கோட் பண்ணியோ யாரும் திட்டி பார்த்திருப்பீங்களா? பார்த்திருக்க மாட்டீங்க. அவர் அது போதும் நினைக்கிறாரு. நிறைய டைம் வந்து அவர் வந்து அவரே சொல்லுவாரு என்கிட்ட பாஸ்கரன்ல மாதிரி யாராவது வந்துட போறாங்க. இல்ல இவர் சொல்ல எனக்கு வருத்தம். பக்கு இல்ல பிரகாஷ் ப்ரோ, பிரகாஷ் ப்ரோ நான் சொல்றது நான் சொல்றது அப்படிதான் சொல்றேன். ஆக்சுவலா நிறைய விஷயங்கள் நானே வந்து உங்ககிட்ட இருந்து கத்துக்கிறேன்றது சொல்றேன். நான் மட்டும் இல்ல, நிறைய பேர் வந்து உங்களை மட்டும் இல்ல, நான் நிறைய பேர் உங்களை மாதிரி நிறைய பேரையும் பார்த்து கத்துக்கிறது தான் இது. வந்து நான் வலைப்பயிற்சி மாதிரி நானும் போவேன் அப்படின்னா, நானும் நாளைக்கு ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு எனக்குமே வந்து உள்ள கான்டாக்ட் இருக்கு. நான் கூட தான் வந்து ஒரு ப்ரிவியூ ஷோ பார்த்துட்டு வரேன். நான் அடிக்கணும்னா நான் கூட போட்டு அடிக்கலாம், ஐயோ இந்த ஷோ இந்த படம் இப்படி இருக்கு அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் இந்த ஸ்பேஸ்லேயே பேசி ஸ்பேஸ்லேயே எனக்குன்னு ஒரு இது நான் வந்து இவர் வந்தாலே ஒரு எதனா சுவாரஸ்யமா சொல்றாருப்பா அப்படின்னு வந்து நான் கூட தான் வந்து உருவாக்கிக்கலாம். இல்ல பரணி கூட நிறைய விஷயங்கள் தெரியுதுன்னா பரணி கூட வந்துட்டு எஸ்கே பத்திலாம் நிறைய விஷயம் எங்ககிட்ட சொல்லுவான். ஆனா வந்து ஸ்பேஸ்ல வந்து ஓப்பனா சொல்ல மாட்டான். ஆனா அவனும் வந்து சொல்லி இப்ப விஷால் கூட எடுத்துங்க, அவனுமே விஷால் கூட ஒரு எஃப்எம்ல இருக்கான், அவனுக்குமே நிறைய ஒரு விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். ஆனா யாருமே இங்க ஓப்பனா பேசி அது வந்து அதுல வந்து வியாபாரம் பார்த்தாங்கன்னா மரியாதை போயிடும். அவங்க பின்னாடி போவானு தான் நான் சொல்லுவேன். என்னை பொறுத்த வரையும் நானும் நிறைய டவுட் கேட்பேன். ட்ரெண்ட் ஷூட் கேட்டாங்கன்னு நான் நிறைய கேட்டிருக்கேன். ஆனா வர்றவங்க பூரா வலை பேச்சு சொன்னாங்க அப்படின்னு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் பிசினஸ்ல இருந்தே வந்து அவ்வளவு கொடுக்குறாங்க. அது ஏன் தான் தெரியலன்னு சொல்லுவாங்க ப்ரோ. சுவாரஸ்யம், நெகட்டிவிட்டி, மசாலா ஆட் பண்ணி கொடுத்தாதான் நம்ம எல்லாம் வந்து அது இன்ட்ரெஸ்டா பார்ப்போம். ஒருத்தர் வந்து வெறும் வந்து பாசிட்டிவிட்டி மட்டுமே பேசுனாங்கன்னு வச்சுங்களேன், அது நம்ம மக்கள் வந்து இக்னோர் பண்ணிட்டு போயிடுவாங்க. அது காரணம்னா நம்ம ஸ்பேஸ் ஆரம்பிச்சதுல இருந்து இப்போ வரையும் நீங்க பாருங்க, நம்ம பெருசா நெகட்டிவிட்டி பேச மாட்டோம். சண்டை மாதிரி எதனா வந்தா கூட நம்ம இக்னோர் பண்ணிட்டு அந்த டாபிக் இது பண்ணிட்டு போயிடுவோம். இல்ல அந்த நாங்க ஆரம்பத்துல இருந்தே சண்டை எல்லாத்தையும் நம்ம ஸ்பேஸ்ல வச்சிருந்தோம்னு வச்சுங்களேன், இப்ப லிசனர்ஸ் வந்து 1000க்கு மேல இருந்திருப்பாங்க. அது நடந்திருக்கும். இந்த ஸ்பேஸ் வந்தாலே ஒரே இதுவா இருக்குப்பா, ஒரே அடித்தடியா இருக்கு. எங்களுக்கு அந்த மாதிரி தேவையே இல்லை. பிரகாஷ் ப்ரோ, நானும் பரணி எல்லாருமே வந்து அதுல கிளியரா இருக்கும். காரணம் என்னன்னா அந்த மாதிரி வர்றது வந்து அது நல்லாவும் இருக்காதுல்ல. ஒரு எப்பவுமே எல்லாரும் நம்மள ஒரு பக்கம் வந்து திட்டிகிட்டே இருப்பாங்க. நம்மளுக்கு வர ரெகுலர் லிசனர் போதும். நம்ம வந்து பாசிட்டிவாவே எவ்வளவுக்குள்ள பாசிட்டிவா பேச முடியுமோ அவ்வளவுக்குள்ள பேசுவோம். ஒரு படம் பிடிக்கலையா அந்த ஸ்பேஸ்ல போட்டு நம்ம வந்து பெருசா இது பண்ண தேவையில்ல. ஃபர்ஸ்ட் நாள் எப்பவுமே நம்ம வந்து அடிக்கணும்னா இதுவே பண்ண மாட்டோம். ஒரு 2 நாள் கழிச்சு தான் ஸ்பாயிலர்ஸே பேச ஆரம்பிப்போம். இதுதான் ரெகுலரா நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அப்படி இருந்தா நம்மளை பத்தி யாரும் சொல்ல மாட்டாங்க ப்ரோ. அது உண்மைதான். அது கரெக்ட் ப்ரோ. இந்த கமெண்ட் நானே நிறைய நோட் பண்ணிருக்கேன். நீங்க கான்ட்ரவர்சியா பேச மாட்டீங்க, அதனாலதான் வளர மாட்டீங்கன்னு நிறைய கமெண்ட் பார்த்திருக்கேன். அது உண்மைதானே. கான்ட்ரவர்சி பேசினாதானே வந்து எல்லாருக்கும் இதுவா இருக்கும். பிரகாஷ் ப்ரோ கிட்டே வந்து ஒரு சில டைம் நான் கேட்பேன், பிரகாஷ் ப்ரோ இன்னைக்கு இந்த டாபிக் பத்தி பேசலாமான்னு. அட வேணாங்க, அதெல்லாம் எதுக்கு பேசிக்கிட்டு, அது பேசினா தேவையில்லாம பல பேருக்கு சங்கடமாவாங்க. இல்ல ப்ரோ நம்ம லைட்டா வச்சு பேசுவோம் அப்படின்னு நானு. அவர் அட இல்லங்க வேணாங்க, அது மட்டும் வேணாங்க அப்படின்னு. பேசுறதா நீங்க மட்டும் பேசுவீங்க, நான் மியூட்லயே இருந்துக்கிறேன்னு. இந்த மாதிரி எல்லாம் கூட ஆகும். பிரகாஷ் வந்து இந்த மாதிரி பர்மிஷன் கொடுத்தாலும் கொடுப்பாரு தவிர, பரணி எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். அண்ணா ஏன்னா அப்படி பேசுறாங்க அப்படின்வா வந்து உடனே மெசேஜ்ல. இல்ல கரெக்ட் தானா? இல்ல இது இந்த ஸ்பேஸ்லயே எனக்கே ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. அன்னைக்கு தெரியாம ஆதி அண்ணா வரப்போது ஒரு டவுட்டை கேட்டேன். அது வந்து நான் தெரியும் அஜித் சாரோட தீவிர ஃபேனு. மறக்க முடியுமா?
இதுதான் அதாவது எப்படின்னா இப்பெல்லாம் படிச்சு அது ஆக்சுவலி நான் சும்மா எல்லாம் பேசல, அதாவது கேள்விப்பட்டிருக்கேன், அந்த ஆர்டிகல் எல்லாம் படிச்சேன். அதை பார்த்து கேட்டோம்னா எனிவே அஜித் ஃபேன்ஸ் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆகா இது நம்ம தேவையில்லாத டாபிக் உள்ள போயிட்டோம்னா அதுக்கப்புறம் அந்த டாபிக் எடுக்கவே விட்டுட்டேன். இப்போ சரி நேற்று அதை கூட விடு ப்ரோ. மகேஷ் வியாழக்கிழமை எங்களுக்கு சார் புதன்கிழமை எங்களுக்கு ஏதாவது அப்டேட் வருமா? புரியல, என்ன அப்டேட்? விடாமுயற்சிக்கா? விடாமுயற்சிக்கு இல்ல ப்ரோ, விடாமுயற்சிக்கு அது எனக்கு தெரிஞ்ச 12ஆம் தேதிக்கு மேலதான் வரும். இல்ல தளபதி 69ல இருந்து ஏதாவது அப்டேட் வர வாய்ப்பு இருக்கா? தளபதி 16 இந்த வியாழக்கிழமை எதுக்கு அப்டேட் வர இல்ல போகுது? ப்ரோ, இப்பெல்லாம் டிசம்பர் எதுவும் 4th வராதுங்க. அவர் வந்து 35-6 years ஆச்சு. அது முன்னிட்டு ஏதாவது பண்ணுவாங்க. ஓ அதுக்கா அதுக்கு ஏதாவது வாழ்த்து போஸ்ட் வேணா வரலாம். படத்துல இருந்து அப்டேட் வராது. ஏன்னா படம் வந்து அடுத்த வருஷம் அக்டோபர்னால இந்த வருஷம் நியூ இயருக்கு வந்து ஃபர்ஸ்ட் லுக் அந்த டைட்டில் மட்டும் இல்ல சொல்லிட்டு அதத்தான் அதுக்கப்புறம் கேட்கலான்ட்டு இருந்தேன். அடுத்த அந்த அன்னைக்கு எஸ்கே இது வரங்காட்டி ரெண்டும் கிளாஷ் ஆகாதுல்ல? ஏன் இதுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? நியூ இயர் புரியல, விஜய்க்கு வந்து அதுக்கு இதுக்கு என்ன அது தனி கதை. சம்பந்தம்? ப்ரோ ஒரே நாள்ல சரி, 2 ரெண்டு பெரிய பேரும் அப்டேட் அப்டேட் வந்தா பார்க்க வந்துச்சுன்னா மாட்டோமா? ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்தா நல்லா இருக்கும் ப்ரோ. அதாவது எப்பவுமே வந்து டிசம்பர் 31 தான் விஜய்க்கு வரும். இந்த 31 ஈவினிங் வரும். 12 ஆமா என் மணிக்கு. பிறந்த நியூ நாளுக்கு. இயர் அன்னைக்கு அடுத்த நாள் அன்னைக்கு எஸ்கே ஆமா அது எப்பவுமே அப்படிதான் வரும். விஜய் சிவகார்த்திகேயன் படம் நியூ இயர் அன்னைக்கு வந்தா வரலாம், அவ்வளவுதான். அதுவுமே சிவகார்த்திகேயன் படம் வந்து பிளான் தான், கன்ஃபார்ம் ஆகல. 2 படமே பிளான் தான். விஜய் எப்படின்னு ட்ரீட் கொடுத்துருவாரு நியூ இயர் அன்னைக்கு. சார் சுகுமாரண்ணா, ஆமா இல்ல எப்பவுமே ஃபீலிங்ஸ் எப்படி இருந்துச்சுன்னா? சொல்லுங்க. எனக்கு ஃபீலிங்ஸ் பாட்டு நல்லாதான் இருக்கு. அதுல வர ஸ்டெப் எல்லாம் வந்து ஒரு மாதிரி இருக்குப்பா. பாட்டு செம வைபா இருக்குண்ணே. விஷுவல் எப்படி? அதுல வர ஒரு நல்லா இருங்க இருக்கு. இருங்க விஷால் ப்ரோ ஒரு நல்ல ஃப்ளோல போறாரு. அவர் இல்ல சொல்லிட்டு அந்த போறது ஸ்டெப் எப்படி இருந்தது பரணி இல்ல உனக்கு? நான் நேத்தே சொன்னேன்னா அந்த கிளிப்பிங்ஸ் 2 கிளிப்பிங்ஸ் மட்டும் தான் பார்த்தேன். நான் ஃபுல் சாங் பார்க்கல. நான் பரவாயில்ல நான் தேட்டர்ல சொல்றேன் பாத்துக்கலாம்னு தலைவா, வந்துட்டேன். நான் சொல்றேன் என்ன எனக்கு மேட்டர்னா, பிடிக்கலண்ணா தமிழ் இல்ல ரிலீஸ். இல்ல அந்த ஓகே ஸ்டெப் எப்படி இருக்கு? இல்ல விஷால் ப்ரோ சொல்லுவார். அவர் சொல்லு. சொல்லுவார், டீட்டெயிலா அவர் சொல்லுவார். அவர் கொஞ்சம் உணர்வுபூர்வமா ஆமா சொல்லுவார். ஆமா சொல்லுங்க. என்ன மேட்டர்னா, பாட்டு ஹூக் ஸ்டெப்பு அது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. ஆக்சுவலா கேட்க கேட்க ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா விஷுவல்ல பாத்தீங்கன்னா இப்போ ஸ்டெப் எப்படி இருந்துச்சுப்பா? அதுதான் நான் சொல்ல வரேன். இப்போ ஊ அண்டாவா பாட்டு இருக்குல்லன்னு, அதுல வந்துட்டு சமந்தாவா கிளாமரஸா காட்டியிருப்பாங்க. ஸோ அது லுக்காவே பயங்கரமா இருக்கும். அது ரொம்ப ஒத்து போச்சு. இதுல கிளாமரஸா காட்டுறேன்னு ராஷ்மிகாக்கு சில காஸ்டியூம்ஸ் சில ஹேர் ஸ்டைல் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சுமாரா இருக்கு. சுமார் இல்ல ஒரு மாறு இருக்கு. காலையில என் ஃப்ரெண்டு பார்த்துட்டு என்ன சொன்னான்னா, ஹை பட்ஜெட் போஜ்புரி சாங்னா, போஜ்புரி சாங்ஸ் நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிரகாஷ் எனக்குலாம் தெரியும் நம்புறேன். ஸோ அதனால அவருக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி இருக்கு போஜ்புரி சாங். மோனலிசான்லாம் ஒரு ஆக்ட்ரஸ் இருப்பாங்க, ரொம்ப நல்ல ஆக்ட்ரஸ் அவங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கு பாட்டு பார்க்க. விஷுவலா வந்துட்டு புஷ்பான்ற கேரக்டர் ஊ அண்டாவா பாட்டுல வந்துட்டு ஒரு கை தூக்கிட்டு தான் ஆடுவாரு. இதுல அவர் பாட்டுக்கு 2 கையை ரெக்கையை விரிச்சுட்டு ஆடுறாரு. அந்த கேரக்டரே டைல்யூட் ஆன மாதிரி இருக்கு. ஸ்டெப் எல்லாம் யாருங்க அந்த சேகர் மாஸ்டர்? யாருன்னே தெரியலையா? அவர் யாருன்னு முதல்ல தெரியணும் எனக்கு. என்னென்னமோ ஸ்டெப்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ சாங்கா ஏங்க மற்ற பாட்டுக்கு அவர் தான் கொரியோகிராஃபர். தமிழ்ல முதல் பாட்டு மட்டும் தான். உண்மையாலுமே அதுக்கு முன்னாடி தெலுங்குல வந்து டாப் கொரியோகிராஃபர் அவரு. ஏதோ இந்த வாட்டி ஜானி மாதிரி ட்ரை பண்ணணும்னு ஆனா இந்த பண்ணிட்டாரு போல குச்சினி இருக்கு. மாத்திரா பெட்டி சரி நீங்க அந்த சொல்லி முடியுங்க. பாட்டு நீங்க அவரு சொல்றதுக்கு தானே? அப்புறம் சொல்றேன். என்னமோ நேத்து போஜ்புரி பத்தி பேசியாச்சு. ஆனா வந்து இந்த கூட்டத்துல இவ்வளவு பேர் இருக்கும்போது பிரகாஷ் ப்ரோக்கு இந்த இது தெரியும்னு சொன்னீங்க பாருங்க. அது ரொம்ப 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 சங்கடமா போச்சு. அதுக்கு மேல பேர் வேற சொல்றீங்க. விட்டா நீங்க எல்லாரும் அப்டேட்டா இருப்பீங்க. உங்களுக்கு ஆயுஷ் ஜெய்ஸ்வால்ல இருந்து பாரதி ஜால இருந்து ஐயா டோட்டல் ஐயா அப்டேட்டா இருப்பீங்க போல இருக்கு. ஐயோ யசஸ்வி ஜெய்ஸ்வால் தான் எனக்கு தெரியும். அது என்ன ஆர்த்தி ஜெய்ஸ்வால் யார் அது? ரைட் போங்க சரி சரி ஓகே. நீங்க தான் அட்மிட்டேட் இருக்கீங்க. போங்க பிரகாஷ் இல்ல பாத்துக்கலாம். சொல்லுங்க, மேற்கொண்டு புஷ்பா சொல்லுங்க. 2 பிரீமியர் வந்து நாளைக்கு ஏதோ கேஸ் ஆகும்ல, டிக்கெட் பிரைஸ்லாம் அதிகமா இருக்கிறதுனால. ஆமா ப்ரோ, இஷ்டத்துக்கு விக்கிறாங்க ப்ரோ. 2500 அப்பாடா, கேஸ் ரூபான்றாங்க. போட்டா சந்தோஷப்படுவேன். கேஸ் கேஸ் போட்டா போட்டுக்க நாளைக்கு சந்தோஷப்படுவேன். டிக்கெட் பிரைஸ் தான். முந்தானத்துல பேசணுமா நேத்து பேசணுமா அதை பத்தி? முந்தானத்து நினைக்கிறேன். ஆனா நம்ம வந்து நான் தெலுங்கு சினிமா பெட்டர் ஹிந்தில ஒரு பேசிட்டு யூடியூப் இருக்கோம். சேனல்ல பார்த்தேன் ப்ரோ. அந்த 3000 ரூபாய் டிக்கெட் பிரீமியர் ஷோக்கு ஆமாமா. ஒருத்தர் சொல்லியிருக்காரு, என்ன இது அல்லு அர்ஜுனே வந்து பாப்கார்ன் ஊட்டி விடுவாரா இந்த ஷோல அப்படின்னு கேட்டிருக்காரு. இல்ல இப்ப தெலுங்கு சினிமா நம்ம வந்துட்டு பெட்டர்னு சொல்லியிருக்கோம். ஆனா அவங்க டிக்கெட் பிரைஸ்ல எல்லாம் நம்ம தமிழ் சினிமா வந்துட்டு எந்த அளவுக்கு ப்ராப்பரா இருக்குன்றத பாத்துக்கோங்க. இல்ல சிங்கிள் ஸ்கிரீன்ஸ்ல வந்து 354 ரூபா, மல்டிபிளெக்ஸ்ல 531 ரூபா, புஷ்பாவா தலைவா? 9:30 பிரீமியர் ஷோ வந்து 1200 ரூபாவா ஸ்கிரீன்ஸ் இது டிக்கெட் பிரைஸ்லாம். தலைவா இந்த 300 ரூபான்றதெல்லாம் நான் வாய்ப்பே இல்ல. நீங்க இல்ல ரொம்ப ப்ரோ, அதிகமா நான் தான் இன்னொன்னு இருக்கும். பார்த்தேன் ப்ரோ. அதாவது வந்து இந்த படம் பிரேக் ஈவன் ஆகணும்னா கம்மியா சொல்றாருங்க. ட்ரிபிள் ஆர் அவர் கம்மியா டாக் சொல்றாரு. டூவோட லைஃப் டைம் கலெக்ஷனோட அதிகமா ஆகணும். அப்பதான் வந்து பிரேக் ஈவனே ஆகும் தெலுங்குல. புஷ்பா மேபி அதனாலதான் 1 இவ்வளவு வந்துட்டு விக்கிறாங்களான்னு அது தெரியல. ஒண்ணு. இன்னொன்னு சொல்லிடுறேன். படத்தோட டிக்கெட் ரேட் வந்து பிரீமியர் ஷோக்கு 1250 வரைக்கும் விற்கலாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பிரீமியர் ஷோக்கு முந்தின நாள் டிசம்பர் 4 நிஜாம் ஏரியா இருக்கு பாத்தீங்களா, அந்த நிஜாம் ஏரியால பர்மிஷன் கொடுத்துட்டாங்க.
600 ஆரம்பிச்சு 1250 வரைக்கும் வச்சுக்கலான்னு. அந்த இது ரேட்டே பாத்தீங்கன்னா 850 தான் ஆரம்பிக்கிறாங்க விற்கிறது. 1250 டிக்கெட் கவுண்டருக்கே விற்க சொல்லி பர்மிஷன் வந்துருச்சு. இதெல்லாம் என்ன மாதிரி பெரிய அன்னைக்கு நம்ம ஸ்கேம்ல பேசணும். அநியாயம். ஆனா இவங்க கேஸ் போடட்டும் ஒன்றும் தப்பு இது கிடையாது. ஏன் கேட்டா பட்ஜெட் வைஸ் நாங்க வந்து இல்ல போடுறோம், பட்ஜெட் வைஸ் அண்ணா இது போடுறோம் ஏன் இப்படி அப்படிங்கிறாங்க. பண்றாங்கன்னா புஷ்பா ஒன்னே ஆந்திரா நிசம்ல பிரேக் ஆகல புஷ்பா ஒன்னே. ஏன்னா அவ்வளோ பெரிய விலைக்கு ரைட்ஸ் வாங்கியிருந்தாங்க. அந்த படம் வந்துட்டு அப்பயே வந்துட்டு மற்ற ஊர்லலாம், அதாவது மற்ற தமிழ்நாட்டுல பெரிய ஹிட், ஹிந்தியில பிளாக் பஸ்டர் அது. ஆனா அவங்களோட ஹோம் மார்க்கெட்ல ஒரு பெரிய ஹிட் ஆகல. ஏன்னா ரொம்ப பெரிய அமௌண்ட்டுக்கு வாங்கியிருந்தாங்க. அதனால ஒரு பெரிய பிரச்சனையாச்சு. இப்ப லியோவும் தான் இங்க பெரிய அமௌண்ட்டுக்கு வாங்கினாங்க. இப்ப லியோ இருக்கு, இப்ப அடுத்து இப்ப கோட்டு. ஆனா இங்க டிக்கெட் பிரைஸ்லாம் ஃபர்ஸ்ட் ஷோ மட்டும் ரொம்ப ஹெவியா இருக்கு. அதுவும் ரொம்ப ஹெவி இல்லை தமிழ்நாட்டுல, ஓரளவுக்கு ஹெவியா இருக்கு. ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரேட்லாம் ரொம்ப நார்மல் ஆக்கிடுறாங்க. கேரளாலையும் இந்த ப்ராப்ளம் இருக்கு. புஷ்பாவோட கேரளாலையுமே பெரிய ரேட்டு வைப்பாங்க. இல்ல இல்ல விஜயா இல்ல விஷால் ப்ரோ, இல்ல எங்க வித்தாங்க கேரளால பெரிய ரேட்டுக்கு? எந்த படமும் வித்தது இல்லையா தலைவா? கேஜிஎஃப் 2 என்ன தலைவா பண்ணீங்க நீங்க? விஷால் கேக்குதா? ஆனா கேக்குதுடா, ஒண்ணுமே சொல்லுண்ணா. பண்ணலையே. விஷால் ஒரு 2 இமேஜ் வந்து அனுப்பிச்சிருக்கேன், என்னன்னு அது மட்டும் கொஞ்சம் பாரு. ஃபர்ஸ்ட் இமேஜ் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. விஷால் ப்ரோ, நான் சொல்லிக்கிறேன் ப்ரோ. கேரளாவும் திருச்சி ஒண்ணு டிக்கெட் பிரைஸ்ல. எக்காரணத்தை கொண்டு 250 ரூபாய்க்கு மேல போவாது. பரணி கவலையே ப்ரோ படாதீங்க. சொல்லுங்க. கரெக்ட். ஒரு நிமிஷம் இருங்க, இவர் ஒரு போட்டோ அனுப்பிச்சிருக்காரு. அவர் ஏதாவது அவர் சுகுமாரன் என்ன இதை அனுப்புவாருன்னு பாக்குறப்ப எனக்கு தெரியும். அது இல்ல அதை ஏங்க, போட்டு விடுப்பா விஷால். அந்த பீலிங் ஸ்பாட்ல வந்துட்டு ஒரு ஸ்டெப் தான் அனுப்பிச்சிருக்காரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து. இதை பாக்குறப்ப காலைல ஒரு மீம் பார்த்தேன். என்னன்னா, இந்த சோஃபால ரிமோட் மாட்டிக்கிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ரிமோட்டை அதை தேடுவாங்க விடுப்பா, பாஷை தெரியாது. இதாயிடுச்சு, கட் ஆயிடுச்சு சுகுமார்னா. கட் ஆயிடுச்சு. பாஷை தெரியாத ஆனா எனக்கு பரணி ப்ரோ ராஷ்மிகா ஃபேன் தான். அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அவரும் ராஷ்மிகா பிடிக்கலன்றாரு. எப்பங்க சொன்னேன்? எனக்கு புரியல. சரி விடுங்க. ஆனா ராஷ்மிகாக்கு மட்டும் எதுக்கு கரகாட்டுக்காரி மாதிரி கெட்ட போட்டு விட்டுறாங்க எல்லா அதுதாங்க சாங்கும் சொல்றேன், அதுதாங்க ரொம்ப கேவலமா ப்ரோ இருக்கு. அதுல அவங்க சாமி நல்லா சாமி இருப்பாங்க. சாங்ல கிட்டத்தட்ட கொஞ்சம் கிளாமரா இருக்கும். இல்ல ப்ரோ ப்ரோ, ஆனா எனக்கு நல்லா எல்லாமே வந்து இருக்கும் ஃபர்ஸ்ட் அது. படத்தை இந்த அப்படியே பாட்டே ரெப்ளிகேட் பண்ற அப்படிதான் மாதிரி ப்ரோ. தான் ப்ரோ இருக்கு. வாரிசு சாங்கும் அப்படிதான் ப்ரோ இருக்கும் கெட்டப் அவங்களுக்கு. ப்ரோ அதுதான் ப்ரோ. இப்ப ரஞ்சிதமே, இப்ப நீங்க ரஞ்சிதமேலாம் ஜிமிக்கி பொண்ணு பாட்டுல பாருங்க, பயங்கரமா இருப்பாங்க. ஏன்னா அவங்க அழகா இருப்பாங்கங்க. அவங்கள ஒழுங்கா காட்டணும். லூசுத்தனமா ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு அவங்களுக்கு ஹேர் ஸ்டைல் தான் ப்ரோ ஏத்துக்கவே முடியல என்னால. என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ ஆனா ரொம்ப சரி விடுங்க. சேகர் மாஸ்டர் தெரியல நமக்கு யாருன்னு. பெரிய இதுல மாஸ்டர்ன்றாங்க. இன்னொரு கொடுமை என்னன்னா, அவங்க ஹீரோயின் பேரு அந்த புஷ்பா ஒன்ல அவங்க ஹீரோயின் சமந்தா பேர் வாங்கிட்டு போறாங்க. போன வருஷம் அனிமல்லே அவங்க தான் ஹீரோயின். டிம்ரியா அவங்க வந்து பேர் வாங்கிட்டு போனாங்க. பிரகாஷ் வணக்கம். நடக்க பிரகாஷ் போகுது. வணக்கம். பிரகாஷ் வணக்கமா. அதாவது நான் அப்டேட்ல இல்ல அப்படி இப்படின்றாரு. ஆனா பேரு அது என்னங்க, அது என்னன்னா திருப்தி அப்படின்றாரு பாருங்க. பேரு பாருங்க, திருப்தி. ஓகேவா, நமக்கு அது பேரை கேட்டாலே திருப்தி, அவ்வளவுதான். சரி அதான் ப்ரோ. என்னன்னா ப்ரோ, இது எப்படி இருக்கும்லாம் தெரியல. இப்ப ஸ்ரீலீலா சாங் தான் அந்த மாதிரி ப்ரொமோட் பண்ணி வந்திருக்குன்னு எதிர்பார்த்தோம். ஆனா இது நம்ம அவுட் ஆஃப் த சிலபஸா இருக்கு. ஸ்ரீலீலா பாட்டுல கூட ஒண்ணும் இல்ல பெருசா, இதுல வேற லெவல்ல தூக்கி வச்சு பண்ணிருக்காங்க. ஒன்னும் புரியல நமக்கு. அதனால சோ இது என்ன பிளான் பண்றாங்க அப்படின்றது தெரியல. ஏதோ வேறு ஏக்காதல மட்டும் பேடா விழுந்துச்சா? ஐயோ தப்பா சொல்ல ப்ரோ, ரொம்ப ரொம்ப இறங்கி பண்ணிருக்காங்கன்ற. இல்ல அதான் சொன்னது அன்னைக்கு ஏற்கனவே வந்து சொன்னேன். எப்பவுமே ஸ்பெஷல் டான்ஸ் நம்பர்னு சொல்லுவோம், நம்ம பாஷையில சொல்ல, நம்ம அந்த வார்த்தை சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவோம். பட் இருந்தாலும் இப்போ வந்து நல்லா யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தோம். பட் சமீபத்தில் யூஸ் பண்றதுல. பட் என்ன சொல்றாங்க, ஐட்டம் சாங் அப்படின்னு சொல்ல போறதுல வந்து பெரும்பாலும் வந்து ஒரு சீனியர் ஆக்ட்ரஸ் வந்து நடிச்சாதான் நல்லா இருக்கும். அது பர்ஃபெக்டா பொருந்தும். அது வந்து பல காரணங்களுக்கு, ஏஜ், லுக்கு, பாடி எல்லாமே காரணம் தான். ஓப்பனா சொல்லணும்னா சரி சொல்ல, நாம இன்னும் தெளிவா சொல்லணும் அப்படின்னா, இது வந்து தெளிவாவே சொல்லலாம் அப்படின்னா, மில்க் அப்படிங்கிற கேட்டகரியில இருக்கவங்க ஆடும் போது அது பர்ஃபெக்டா இருக்கும். ஓகேவா, நீங்க வந்து சின்ன பொண்ணெல்லாம் கூட்டு வந்துட்டு நீங்க வந்து இந்த ஐட்டம் சாங் அப்படிங்கிறலாம் ஆட விட்டீங்கன்னு வச்சிங்களேன், அது இந்த மாதிரி தான் முடியும். இது வந்து பல வகையில் வந்து ரொம்ப ரொம்ப அவங்க வந்து ஒரு ஹீரோயினை கூட்டு வந்து சின்ன பிள்ளைய கூட்டு வந்து இது மாதிரி சாங்லாம் ஆட விடுறது வந்து நமக்கு பார்க்கவும் சகிக்காது, அந்த பாட்டும் பொருந்தாது. அது லிரிக்ஸ் வேற கொடூரமா கொடூரமா இருக்கு. ஓகேவா, பல வகையில இதுவுமே பாத்தீங்கன்னா ராஷ்மிகா தான் இருக்கு. காஸ்டியூமா நேத்தே சொல்லிட்டேன், ரொம்ப எவ்வளவு கேவலமா இறங்க முடியுமோ எவ்வளவு கேவலமா இறங்கி அந்த காஸ்டியூம்ஸ் போடுறது. ஏற்கனவே என்னதான் தெரியல. இப்ப நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் கரகாட்டக்காரி மாதிரி காஸ்டியூம்ஸ் அவங்க எதுக்கு திரும்ப போடுறாங்கன்னு தெரியல. அதுக்கு மேல மேக்கப்பும் கொடூரம். அதாவது ஃபர்ஸ்ட் பார்ட்லயே அந்த லவ் பர்சன்ஸ் கிரிஞ்சா தான் இருக்கும். இது வந்து பாட்டு, வரிகள், ஸ்டெப்ஸ், காஸ்டியூம்ஸ் எல்லாமே வந்து எந்த அளவுக்கு நாங்க வந்து இறங்கி நாங்க நார்த் பெல்ட் ட்ரை பண்றோம் அப்படிங்கிறத பாருங்க திரும்ப வாண்டடா கடை விரிக்கிறாங்க. எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு பாப்போம். பிரகாஷ் ஜிபியு இந்த சாங் வந்து சொல்லுங்க ப்ரோ.
ஜிபியு ஃபைனல் ஷெட்யூல் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா? இல்லைங்க பிரதர், இந்த வாரத்தில் ஸ்டார்ட் ஆகிறதா இருந்துச்சு. அதை இப்போ வந்து என்னன்னு தெரியல. கன்ஃபார்ம் ஆகிற மாதிரி ஒரு நாளைக்கு முன்னாடி சொல்லிடுவோம் நம்ம எப்போ தொடங்குதுன்னு. ஒருவேளை விடாமுயற்சி தான் பண்றாங்களோ, அதுக்கப்புறம் கடைசியா தான் பண்ணுவாங்களோ? இல்லை தெரியல. இப்போ இந்த வாரம் தான் தொடங்குறதா இருந்துச்சு. குட் பேட் அக்லிங்கிறது நாளைக்கு தொடங்குறதா இருந்துச்சு. 2ஆம் தேதி அல்லது 3ஆம் தேதி தொடங்குறதா இருந்துச்சு. இப்போ இன்னைக்கு 2ஆம் தேதி ஆயிடுச்சு. அவங்க வரவே இல்லை, ஃபாரின்லேருந்து இன்னும் இங்கே வரவே இல்லைங்கிறப்ப தெரியல எப்படின்னு. ஏன்னா மும்பையில் தான் ஷெட்யூல் தொடங்குறதா இருந்துச்சு குட் பேட் அக்லி. இப்போ குட் பேட் அக்லி ஷெட்யூல் போயிட்டு அதுக்கப்புறம் விடாமுயற்சி போகிறாங்களா அல்லது விடாமுயற்சி போயிட்டு குட் பேட் அக்லி போகிறாங்களாங்கிறது நாளைக்கு தெரிஞ்சிடும். மாவீரன் ப்ரோ ஏதோ சாங்க பத்தி சொல்லிட்டு கமாண்ட்ல ஒருத்தர் ஸ்பார்க்கோட இது வடக்கன்ஸே கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு சொல்ல வந்தேன் இந்த சாங். இல்லை உண்மைதான். அந்த பாட்டு அந்த ப்ரோமோல வந்து அதுக்கப்புறம் வந்துச்சு. அப்புறம் கமெண்ட்ல ஒருத்தர் கேட்டிருக்காரு, இந்த யூஐ அப்படின்னு சொல்லி ஒரு மூவி ட்ரெய்லர் வந்துச்சு பாத்தீங்களா, அதை பாத்தீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. பார்த்தேன். கிட்டத்தட்ட கடைசி உலக போர் அப்படிங்கிற படம் ஹிப்ஹாப் தமிழா வந்து ஒரு நல்ல ஐடியாவை சொதப்பி எடுத்துருப்பாரு. இவங்க அதையும் சொதப்பி எடுக்கிறாங்களோ இல்லையோ பைத்தியக்காரத்தனம். அதாவது பாக்குறதுக்கே நமக்கு அதான் அவங்க படம் அப்படிதான் இருக்கும். அதாவது அவங்க படம்னா யாரும் அந்த டேரக்டர் படம் அப்படிதான் அவர் எப்பவுமே பாக்குறதுக்கு அப்படிதான் இருப்பாரு. கொஞ்சம் பரபரன்னு இருப்பாரு. கிட்டத்தட்ட அந்த கடைசி உலக போரை வந்து திரும்ப வந்து ஒரு மாதிரி வேற ஒரு ஆங்கிள். அவர் ஏக இந்த படம் எடுக்க விட்டு ஆரம்பிச்சு 2 வருஷம் மேல ஆகுது. கடைசி உலக போராச்சு போன வருஷம் எடுக்க ஆரம்பிச்சாங்க. இவர் 1.5 வருஷம் 2 வருஷமா பிளான் பண்ணி எடுக்கிறாரு. அதனால இவர் தான் ஃபர்ஸ்ட் எடுத்தது கான்செப்ட். ஆனா ஃபியூச்சர் 2040 நடக்கிற மாதிரி போட்டிருக்காரு. ட்ரெய்லர் கொஞ்சம் இந்த கடைசி உலக போர் வரலன்னா ரொம்ப வித்தியாசமா இருக்குன்னு சொல்லியிருக்கலாம். கடைசி உலக போர் பார்த்துட்டனால ஒரு வித்தியாசம் முயற்சி அவ்வளவுதான். அது எப்படி இருக்குன்னு நமக்கு வந்து நீங்க பார்த்து சொல்லணும். நான் அந்த ஹீரோ தமிழ் டப்பிங் ரொம்ப பூர்ணமா இருந்துச்சு. கன்னடத்துல கூட கொஞ்சம் பரவாயில்ல. தமிழ் டப்பிங் ரொம்ப ஒரு வாய்ஸ் ஓவர்லாம் ட்ரை பண்ற மாதிரி போட்டிருந்தாங்க. பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி டீசர். அதாவது வார்னர் அப்படின்னு சொல்லி அவங்க டீசர் கிட்ட ஒரு ட்ரெய்லருக்கு வந்து ஒரு பேர் வச்சிருந்தாங்க. மிகப்பெரிய வார்னிங் கொடுக்குற மாதிரி. இது டீசர் கிடையாது, இது ட்ரெய்லர் கிடையாது, இது வார்னர் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து பார்க்கறப்ப பரிதாபங்கள் சுதாகர் வாய்ஸ் எல்லாம் கேட்டுச்சு. அவங்க சொல்லும் போது அவங்க போட்டிருக்க வேர்டிங்ஸே இது டீசர் கிடையாது, இது ட்ரெய்லர் கிடையாது, இது வார்னர் அப்படிங்கிற மாதிரி. படத்தை பார்த்தா நமக்கு தான் உண்மையாலுமே வார்னிங் கொடுக்குற மாதிரி தான் இருந்துச்சு. ட்ரெய்லர்லாம் ரிவ்யூ எல்லாம் பார்த்துட்டு வாங்கயா, இல்லைன்னா உங்களுக்கு வந்து மிகப்பெரிய வார்னிங் இது அப்படிங்கிற. உபேந்திரா படம் பார்த்திருக்கீங்களா? ஏதாவது படம் கன்னடால? ஒருத்தர் நம்ம ஸ்பேஸ்ல ரெகுலரா சொல்லிக்கிட்டே இருந்தாருன்னு சொல்லி 2 படம் பார்த்தேன். 2மே எனக்கு செட் ஆகல. பெரிய கைனா அங்க சொல்லுங்க ப்ரோ. எப்படின்னா பாத்தீங்களா, டெய்லி பிரகாஷ் ப்ரோ கன்னட இண்டஸ்ட்ரி அடிக்கிறதே வேலையா வச்சிருக்காரு. அவர் வந்துட்டு இவரு நான் கேட்கணும்னு நினைச்சேன், யாருக்கா தெரிஞ்சா சொல்லுங்க ப்ரோ. இவரு அது என்ன சுதீப் பில்லாரங்கா பாஷான்னு ஒரு படம் எடுத்துட்டு இருக்காரு இந்த ரங்கீத ரங்கா டைரக்டரோட. அது எப்ப ரிலீஸ் ஆகும்னு தெரியல, ரொம்ப எதிர்பார்த்துட்டு. இல்ல அது தெரியல. ஆனா நான் வந்து கன்னட இண்டஸ்ட்ரியில எப்பவுமே நான் குறை சொல்றது கிடையாது. நான் வந்து இவர் உபேந்திரா மட்டும் தான் நான் வந்து அப்பப்ப சொல்லுவேன். ராங்கி தரங்கான்னு ஒரு படம் இருக்குல்ல, ராங்கி தரங்கான்னு ஒரு படம் இருக்கு. அடுத்தது வந்து பகீராலாம் பாத்தீங்களா, ராங்கி தரங்க அர்த்தமா? எனக்கு அங்க உண்மையாவே ரக்ஷித் செட்டின்னு ஒருத்தர் இருப்பார் தெரியுங்களா, அவர் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் படங்கள் மட்டும் தான் உண்மையாலுமே இந்த மாதிரி இந்த கன்னட இண்டஸ்ட்ரிக்குன்னு உள்ள இந்த கிளிச்சேஸ் எல்லாம் எதுவுமே இல்லாம கிரிஞ்ச் இல்லாம உண்மையா நல்லா இருக்கும். அதுக்கு முன்னாடி ரிஷப் செட்டி படமே முந்தைய படங்கள் நல்லா இருக்கும். அவர் வந்து இந்த ஒரு படம் ஒன்று நடிச்சிருப்பாரு, என்னன்னா ஐயோ டிடெக்டிவா அந்த படம் என்னமோ நல்ல பேர் வரும். பேரு பெல் பாட்டம் படம் பேரு. அதுல டிடெக்டிவ் சுதாகர் நம்ம கேரக்டர் நேம் நினைக்கிறேன். அவர் படங்கள் பல படங்கள் வந்து இந்த கிரிக் பார்ட்டியா சேர்ந்து பண்ணதுதான். ஆமா, அவங்க சேர்ந்து நடிச்ச படம் முதல் படம். அதை விட எனக்கு என்னன்னா அவர் படங்கள்லயே ரொம்ப 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 அண்டர் ரேட்டட் படம்னா அவனே ஸ்ரீமன் நாராயணா படம் அந்த இருக்குல்ல, மொரட்டு படம். எனக்கு ரொம்ப பிடிக்கும். மொரட்டு படம் பயங்கரமான படம். எனக்கு வந்து ரிப்பீட் வாட்ச்ல அதிகமா நான் பாக்குற கன்னட படம்னா அந்த படம். அதுக்கு முன்னாடி இந்த சிபிராஜ் ஒரு ரீமேக் பண்ணாரு இப்போ ஒரு படம், செலவு படம். அது கன்னடத்துல சூப்பரா இருக்கும். காவலதாரிங்கிறது காவலதாரி அந்த படம் பேர். அங்க அப்புறமேட்டு இன்னொரு படம் பீர்பால் யூனிவர்ஸ் ப்ரோ. இப்ப அவர் ஒரு படம் எடுத்தாரு சிவராஜ்குமார் வச்சு. அது அவர் பேர் ஏதோ. ஆனா பிரகாஷ் கருட கமன விஷபாகனன்னு ஒரு படம் இருக்கு.
ஆமா அவர் அந்த ராஜ்பி செட்டி ஆமா அது அதான் அவங்க ஊர் சொல்றேன். வட அந்த சென்னை மாதிரி மாதிரி. இவங்க படங்கள் எல்லாமே இவங்களா எனக்கு பிடிக்கும். அந்த கன்னட படங்கள் முக்கியமா அந்த ராங்கிட்டாருங்க தான் நான் பார்த்த கன்னட படம் நினைக்கிறேன். நல்லா ஞாபகம் இருக்கு. அந்த மூஞ்சில பெயிண்ட் அடிச்சிட்டு இந்த இதுல வருவாங்கல்ல அந்த படம் ஆமா தான் அவர் தானே விக்ராந்த் ரோனா அந்த எடுத்தாரு, அவரு டைரக்டர் தான் தான் ப்ரோ அதே மாதிரி விக்ராந்த் இருக்கும். ரோனா எடுத்தது. இப்ப வரப்போற அந்த பில்லாரங்க பாஷாக்கும் அவருதான், அதனால தான் கேட்டேனே. ஆனா கொடுமை என்ன தெரியுமா, எனக்கு விக்ராந்த் ரோனாவும் பிடிக்கும். நிறைய பேர் விக்ராந்த் ரோனா பார்த்து திட்டினாங்க, நல்லா இல்ல எனக்கு நல்லா ரொம்ப 3D ல நல்லா பிடிச்சிருக்கு. இருந்துச்சுங்க. எனக்கு தேட்டர்ல விக்ராந்த் ரோனாவும் பார்த்தவங்களுக்கு பிடிக்கும், ரொம்ப கண்டிப்பா பிடிக்கும் பிடிச்சிருக்கும் எனக்கு. ப்ரோ. தேட்டர்ல அந்த கிளைமேக்ஸ் 3D ல 20 மினிட்ஸ் செம இல்ல இருக்கு. எனக்கு அது ஆமா உண்மையாலுமே அந்த 3D எஃபெக்ட், அப்புறமேட்டு ஒரு ஃபுல் இருட்டுல காட்டு ஃபைட் வச்சிருப்பாங்க, அதெல்லாம் உண்மையிலே நல்லா இருக்கும். அரண்மனை 4ல அரண்மனை 3ல கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு 2-3 சீக்வன்ஸ் எடுத்திருப்பாங்க. அந்த காட்டுக்குள்ள போறது, அந்த மேல இது பண்றது, அது மாதிரி எடுத்திருப்பாங்க. எனக்கு விக்ராந்த் ரோனா அந்த படம் பிடிக்கும். கான்செப்டுமே நல்லா இருக்கும். அது முக்கியமா கடைசியில அந்த டெஸ்ட் ஒன் ரிவீல் ஆகிற இடம் இருக்குல்ல, ஆமா எனக்கு ரொம்ப ரொம்ப ஏடா இவ்வளவு அட பாவிகளா கிட்டத்தட்ட சூதுகம் மொமெண்ட் ஆக்கிட்டாங்க. பிரகாஷ் ஏய் ஒரு சிங்கிள் இவ்வளவு நான் ஷாட்ல ஒரு ஃபைட் சீரியஸா சீன் நம்பிட்டு இருந்தேங்கிற மாதிரி. கிளைமேக்ஸ்ல ஆனா சிங்கிள் அந்த ஷாட்ல ஒரு சின்ன ஃபைட் சீன் வேற குழந்தைய வச்சு ஒரு பண்ணிருப்பாங்க அதுல. சின்ன குழந்தை ட்விஸ்ட் வந்து நான் கெஸ் பண்ணிட்டேன் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. இல்ல நான் உண்மையான கெஸ் பண்ணல. அந்த சின்ன குழந்தை டெஸ்ட்லாம் எந்த இடத்துலையும் கெஸ் பண்ணல. ஏன்னா நான் வந்து படம் பார்க்கணும் ஒரு ஆர்வத்தில் எதையுமே கவனிக்கல. எனக்கு அந்த பாட்டு வேற ரொம்ப அப்போ படம் பார்க்குறப்ப எனக்கு டென்ஷன் ஆச்சு. ஏன்னா அந்த அவங்க பேர் என்ன, ஜாக்லின் ஃப்ரெண்ட் ஆர்டிஸ்டா, அவங்க பேர் அதானே ஜாக்லின் பெர்னாண்டஸ். ஜாக்லின், அவங்கள எனக்கு பிடிக்காது. ஜாக்லின் பெர்னாண்டஸ். அதனால எனக்கு என்னன்னா அந்த பேஸ் கட்டு அந்த படத்துல வந்தோடனே அப்படின்னு அந்த பாட்டையே ஸ்கிப் பண்ணிட்டேன். ஆனா இப்ப என்னன்னா இப்ப அந்த அந்த பாட்டு மியூசிக் நல்லா இருக்குல்ல, இருக்கும். அதான் சொல்றேன், இப்ப அந்த மியூசிக் எனக்கு ரொம்ப அடிக்ட். அந்த பாட்டு செம்ம பாட்டு. வேற ஒரு ஹீரோயின் ஆட விட்டுருக்கலாம். அவங்க எனக்கு ஹிந்தி படத்துல பார்த்தாலே பிடிக்காது. ஹிந்தி படத்துல இதே மாதிரி காஸ்டியூம் போட்டுட்டு வந்து ஆடுவாங்களா, எனக்கு அவங்களை பார்த்தாலே பிடிக்காது, அந்த ஹீரோயினை பார்த்தாலே. விஷால் ப்ரோ, நீங்க அதனால சொன்னது எனக்கு அந்த ஒரு கரெக்ட் தான். 2-3 போஜ்புரி பத்தி பிரகாஷ் ப்ரோ நல்லா தெரிஞ்சிருக்கு. எல்லா படத்துலயும் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்காரு. அட ஏங்க ஹீரோயினை தெரிஞ்சுக்கல என்னங்க தப்பு இருக்கு? ஏங்க இது அவருக்கு தப்பு கிடையாது. எல்லாமே தெரியுங்க, என்ன இருக்கு வெளில சொல்ல மாட்டாப்ல. என்னன்னா அந்த படம்லாம் பிடிக்கும். அந்த படம் முக்கியமா அவனே ஸ்ரீமன் நாராயண படம்லாம் வந்து நம்ம தமிழ் ஆளுங்க நிறைய பேர் அந்த படத்தை உண்மையாலுமே தமிழ் டப்பிங்ல பார்க்கணும். நான் பாக்குறப்ப தமிழ் டப்பிங்ல அந்த படம் ரொம்ப தமிழ் டப்பிங் வரல. தேட்டர்ல மட்டும் தான் ரிலீஸ் ஆச்சு, ஓடிடில வரவே இல்லை தமிழ் டப்பிங். பாருங்க படம், உண்மையா கன்னடத்துல பார்த்தாலே சூப்பரா இருக்கும் படம். முரட்டு படம், நானும் பாத்துருக்கேன் ப்ரோ, யாரும் மிஸ் சூப்பரா இருக்கும். பண்ணிருந்தீங்கன்னா பாருங்க. ஆனா அது ட்ரைலர் வரும்போதே சூப்பரா ஆமா அந்த இருக்கும். கருட கமன விஷபாகன் அதுவும் ட்ரை பண்ணுங்க. அப்புறம் டோபின்னு ஒரு படம் பண்ணாரு, அதே ராஜ்பி ஷெட்டி, பாலா ஸ்டைல்ல எனக்கு இருக்கும். சைடி பி ஆமா பிடிக்கல. ஆமா. அப்புறம் வந்துட்டு இல்ல இதெல்லாம் வேணாம்னா ஃபர்ஸ்ட் ஒரு படம் பண்ணாரு ராஜ்பி ஷெட்டி, எந்து முத்தை கதா. வழக்க அந்த படம் விழுந்திருக்குமே அதானே ப்ரோ? ஆமா ஆமா ஆமா. அவரு ஒரு பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன் தான் ப்ரோ. ஆளு லுக்கெல்லாம் பத்தி கவலையே படாம எப்பா ஷோபின் மாதிரி ப்ரோ. ப்ரோ அப்புறம் சைடி பி சைட் பி ஆப்வியஸ்லி அது எல்லாருக்கும் பிடிச்ச படம். எனக்கு சைடு பி தான் ப்ரோ பிடிச்சிருந்துச்சு. அதான் ஏக்கு எதுக்கு அவ்வளவு பில்டப் கொடுத்தாங்கன்னு தெரியல, எனக்கு பி தான் பிடிச்சிருந்துச்சு. சார்லி 777 இருக்கு, சார்லி 777 சூப்பர் படம், அது ஒரு நல்ல படம், அது இருக்கு. அப்புறம் நிறைய அதுவும் இந்த ரக்ஷித் செட்டி வந்ததுக்கு அப்புறம் தான் நிறைய பேருக்கு தெரியுமா தெரியல, ரிச்சி அவர் தான் ஃபர்ஸ்ட் பண்ணாரு. அவரோட கதை தான் ரிச்சி தமிழ்ல எடுத்தாங்க. உளிடுறவு கண்டந்து அப்படின்ட்டு பேருன்னு நினைக்கிறேன். அவரே ப்ரொடியூஸ் பண்ணி லூசியான்னு ஒரு படம், அதுதான் தமிழ்ல எனக்குள்ள ஒரு சித்தார்த்தோடது. கன்னடா படம், கன்னடா பிலிம்ஸ் மாறினதே லூசியால இருந்து தான். லூசியால இருந்து தான் கன்னடா பிலிம்ஸ் வந்துட்டு ஒரு பெரிய சேஞ்ச் ஆகி, லூசியா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் என்ன சொல்லுவாங்கன்னா கிரவுட் ஃபண்டிங் படம்னுவாங்க. நிறைய பேர்கிட்ட காசு வாங்கி கிரவுட் ஃபண்டிங்ல பண்ண படம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அப்போ வந்துட்டு லூசியா, யூடர்ன், அது எல்லாமே கன்னடா இண்டஸ்ட்ரி என்னடா இப்படி வித்தியாசமா படம் எடுக்கிறாங்க அப்படின்ற ஒரு ஜோன்ல கொண்டு போன படம். இப்போ இந்த சைட் பி டைரக்டர் அடுத்து சிவராஜ்குமாரோட ஒரு படம் பண்றாரு. அது ஃபர்ஸ்ட் லுக்கே ரொம்ப ஒரு மாதிரி பீரியட் செட்டப்ல இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இந்த வருஷம் மார்ச்ல ஒரு படம் வந்துச்சு ப்ரோ, இது பிரபுதேவா சிவராஜ்குமார் நடிச்ச படம். இப்ப தமிழ் டப்பிங்ல விட்டாங்க போல பார்த்தேன். யாரும் ரிஸ்க் எடுத்துறாதீங்க, சிங்கிள் டீ காசப்பட்டு உயிரை விட்டுறாதீங்க. இல்ல சில படம் ரொம்ப கேவலமா ரொம்ப மோசமா எடுப்பாங்க ப்ரோ. இந்த உபேந்திரான்னு சொல்றாருல, அவரு வந்துட்டு சிவராஜ்குமார் வச்சு ஒரு படம் பண்ணியிருக்காரு அவர் டைரக்ஷன்ல, ஓம் அப்படின்ட்டு பேரு. இந்தியாலே வந்த ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேங்ஸ்டர் பிலிம் அது அந்த டைம்லே. அதனால அவரு அப்ப ரொம்ப பெரிய டைரக்டர், அவரு ரொம்ப பெரிய. எப்படின்னா எந்திரனுக்கு முன்னாடி ஒரு ரோபோட் பிலிம் ஒண்ணு பண்ணிருக்காரு, அது யாராவது பாத்திருக்கீங்களான்னு தெரியல, ஹாலிவுட்னு பேரு அந்த படம் பேரு. ஆமா ஹாலிவுட்னு ஒரு படம் பண்ணிருக்காரு. அப்புறம் மன்மதன் எல்லாம் இப்பங்க இங்க சிம்பு பண்ணது, அப்ப அந்த ஒண்ணு பண்ணிருக்காங்க அந்த படம். ஆமா ஐயோ அளப்பறங்க அந்த படம் எல்லாம் ப்ரோ. அப்புறம் இந்தியன் மாதிரி ஒரு படம் நடிச்சிருப்பாரு, அது பாத்திருக்கீங்களா? அதுதான் ஹாலிவுட், அந்த படம் பேர் தான் ஹாலிவுட். ஆனா அது அவரே தானே, அது மஞ்சள் எல்லாம் பூசி ஏதோ பண்ணிட்டு இருப்பாரு. ஆமா ஆமா ஆமா. ரொம்ப நிறைய ட்ரை பண்ணி, நீங்க பிரசாந்த் நீல் இருக்காருல்ல, அவர்கிட்ட கேட்டாங்க வேர்ல்ட்லயே உங்களுக்கு பிடிச்ச டைரக்டர் யாருன்னு, அவர் உபேந்திரா தான் சொன்னாரு. வேர்ல்டுலயே, நாட் ஓன்லி இன் கன்னடா பிலிம்ஸ். ஏன்னா அவங்க புரியுற மாதிரி சொல்லணும்னா அவர் பார்த்திபன் மாதிரி ப்ரோ.
விஷால் ப்ரோ அப்படி சொல்லலாம். அந்த உபேந்திரா சங்கரே ஒரு வந்து முன்னாடி இந்த தான் சொல்லியிருக்காரு, விஷால் உபேந்திராவோட படங்கள்ல ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ் எப்படி எடுக்கணும், இந்த மாதிரி தான் ஒரு படத்தோட ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ் இருக்கணும் அப்படின்ட்டு நானே முயற்சி பண்ணியிருக்கேன், அசிஸ்டன்ட் எல்லாம் பேசியிருக்கேன் அப்படின்ட்டு 2.2ஓட ஏதோ ஒரு லான்ச்ல உபேந்திரா ஒரு வீடியோ பைட் கொடுத்துருப்பாரு, அதை பார்த்துட்டு சொன்னாரு. அப்படி இருந்து அவர் இப்ப கொஞ்சம் ஃபார்ம் அவுட் ஆகி போயிட்டாரு. அப்புறம் அது அரசியல் அப்படி இப்படின்ட்டு எங்கெங்கயோ போனாப்ல. அவர் சத்தியம்னு ஒரு படம் நடிச்சாரு, அந்த ரோல் ஏன்டா அவரை கூப்பிட்டீங்கன்னு இருந்துச்சு தமிழ்ல, ஏன்டா அப்படி பண்றீங்க அப்படின்ட்டு. ஆனா இப்ப கூலியில இருக்காரு. மேபி லோகேஷ் ஒரு நல்ல ரோல் கண்டிப்பா கொடுக்க வாய்ப்பு இருக்கு. சத்தியம்ல நல்ல ரோல் தானே ப்ரோ பண்ணிருப்பாரு. சத்தியம் நல்ல ரோல் தான் Bro, பண்ணிருப்பாரு. அந்த படம் என்ன bro, அந்த படம் எனக்கு செட் ஆகல அதுக்கப்புறம் bro. விஜய் கூட ஒரு படம் பண்ணிருப்பாரு வேட்டைக்காரனா. அந்த படத்திலேயே எனக்கு பிடிச்சது அந்த ஒரு சாங் இருக்கும். அந்த சாங் நான் என்னன்னு சொன்னா பிரகாசன் அடிக்க வருவாரு, விடுங்க. இல்ல வேட்டைக்காரன்ல அவர் தானே அந்த போலீஸ் ரோல் பண்ணிருப்பாரு. ஏங்க அவர் அவரு வேறங்க வேறங்க, அவரு 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 வேற, அவரு இந்த அவர் வேற, மாவீரன் இவர் படத்துல வேற. எல்லாம் சபாஷ்ன்ட்டு வருவார்ல, அந்த மாதிரி ரோல் தான் நிறைய யா- பண்ணுவாரு. அது மகதீரா யார சொல்றீங்க? ஷேர்கானா வருவார்ல ப்ரோ மகதீரா படத்துல. சாய்குமாருங்க, இல்ல இல்ல சாய்குமார் அவரு ஏன் கிடையாது. சாய்குமார் இல்லங்க, அவரு கிடையாது. உலக்க இரும்புக்கோட்டை ஸ்ரீ விஜய் அவர் பேர் என்னமோ வித்தியாசமா அவரு இல்ல பேரு. ப்ரோ. அவரும் இல்லையா? ஏங்க bro, தேவராஜ் கட்டபொம்மன் சொல்றாரு வேட்டைக்காரன் bro. படத்துல கட்டபொம்மன் கண்ணு தெரியாம ஆக்கிடுவாங்கல்ல அவர் இல்ல ப்ரோ. தேவராஜ்னு. தேவராஜ் ஆமா அவர் இல்ல. வேட்டைக்காரன்ல ஆமா ஆமா அவருதாங்க அவரு வேற சாய்குமார் வேற. அவர்தான் ப்ரோ. ஆமா சாய்குமார் வேற, சாய்குமார் இல்ல லக்கி இல்ல இப்பதான் பாஸ்கர் செக் வராரு, பண்ணேன், அவர்தாங்க. அவரு பேரு ஏதோ ஸ்ரீஹரி. ஆனா பாத்தீங்களா ப்ரோ, 2-3 நாளா ஸ்ரீஹரி. ராம்கி பயங்கர ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்காருன்னு நேற்றுதான் பேசணும். ஆமா ராம்கிக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு நல்ல கம்பேக், சூப்பரா நடிச்சிருந்தாரு. அண்ணா வேற யாராவது பேசுறாங்களா? எனக்கு கேட்க மாட்டேங்குதுண்ணே. ஆனா நான் ஒரு எடிட் பார்த்தேன் ப்ரோ, கேக்குறேன். அந்த மார்க் ப்ரோ லக்கி பேசுறது பாஸ்கர்ல. கேக்குதா ப்ரோ? அது யார பாத்தீங்களா இந்த எடிட்? கடைசியா அந்த எந்த சீன் ப்ரோ? கேம் 92 அந்த ஹர்ஷத் மேத்தா பிஜிஎம் என்ட்ரி போட்டு வர மாதிரி ஒன்னு பீட் போட்டிருந்தானுங்க, பயங்கரமா இருந்துச்சு. பயங்கரா இருந்துச்சு. ஹர்ஷத் மேத்தா ஸ்கேம் அதான் இது ஒன்னு யூஸ் பண்ணிருக்கலாமே படத்துல அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அந்த தீமே ஆனா யோசிச்சு பாருங்க, அவர் கேமியோ பண்ணியிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், இல்ல என்னன்னா அளப்பறதான். அதை யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா படத்துல வந்து அந்த படம் எடுத்தவங்க அந்த இது போட்டிருப்பாங்க, காப்பிரைட் கிளைம்ல போட்டு பெரிய அமௌண்ட் வாங்கியிருப்பாங்க. இவங்க இருந்தது வந்து அந்த ரியல் ஸ்டோரியை மிக்ஸ் பண்ணாங்க, அந்த வெப் சீரிஸை மிக்ஸ் பண்ணல, ரியல் ஸ்டோரி மிக்ஸ் பண்ணனால இவங்களுக்கு அந்த காப்பிரைட் கிளைம் எதுவுமே வராது. இதே அந்த பிஜிஎம் போட்டிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா காப்பிரைட் கிளைம்ல பெரிய அமௌண்ட்டை பார்த்து ரீமேக் ரைட்ஸ் அந்த ரைட்ஸ் இந்த ரைட்ஸ் பிடிக்கிருப்பாங்க. பிரகாசன் அதே நேரத்துல ஹர்ஷத் மேத்தன் அந்த பேரை சொல்லாம ஹர்ஷத் மெஹரான்னு சொல்லுவாங்க. ஆமா மெஹரான்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னொன்னு பாத்தீங்களா, காலையிலே ஒரு நியூஸ், ஹிந்தில ஒருத்தர் சூப்பரா மூவி பண்ணுவார், ஸ்கிரிப்ட் செலக்ஷன்னா அப்படி பண்ணுவாரு, அவர் விக்ராந்த் மெஸ்ஸி. அவர் ரிட்டையர்ட் ஆக போறேன்ட்டாரு, அடுத்து நான் இனிமே மூவி பண்ணல அப்படின்னு சொல்லிட்டாரு. செக்டார் 12th ஃபைல்ல நடிச்சவர் தானே ப்ரோ? 12th ஃபைல் சபர்மதி ரிப்போர்ட். அவர் சரியான ஆக்டர் அந்த பக்கம் நார்த்ல. அவர் அவ்வளவுதான். 2025ல சொல்லுங்க. அவரோட 2 படம் வர வேண்டியது இருக்கு. அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து சினிமா கிட் பண்றதா சொல்லியிருக்காரு. அவரு ஸ்கிரிப்ட் செலக்ஷனே சூப்பரா இருக்கும், நல்லா பண்ணுவாரு. இல்ல நல்ல விஷயம் தான், சுதாரிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். எதுக்கு ப்ரோ? ப்ரோ அந்த இடம் எப்படின்னு தெரியுமே, அவர்லாம் யாருமே இல்லாம கஷ்டப்பட்டு வந்தவரு, நல்லா வந்துட்டு இருக்காரு, ஏதாவது பண்ணுவாங்க, ஃபன் பண்ணுவாங்க அங்க. அது இருக்கும், பட் ஆனா எனக்கு தெரியல, அது ஒரு மாதிரி குவிக்கா இதான மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. நல்ல ஸ்கிரிப்ட்லாம் சூஸ் பண்ணி ஒரு மாதிரி நல்லா வந்துட்டு இருந்தது, திடீர்னு குவிட் பண்றேன்னு சொல்லவும் காலையில ஷாக் ஆயிடுச்சு. இப்போ அந்த மலையாளத்துல எக்ஸ்ட்ரா டீசென்ட் அப்படின்ற சுராஜோட ட்ரெய்லர் வந்திருக்கு. நான் ட்ரெய்லர் பார்த்தேன், நல்லா இருக்கு, ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கான்செப்ட். படம் பார்க்கலான்னு இருக்கேன். டிசம்பர் ரிலீஸ்ன்னு தான் போட்டிருக்காங்க, டேட் போடல. மோஸ்ட்லி டிசம்பர் 13 இல்லை 20 அந்த ரேஞ்சில் இருக்கும். பட் படம் பார்க்கறதுக்கு வெயிட்டிங். அந்த படம் பரோஸ் கூட வந்து வருது இந்த மாசம், நிறைய படம் வருது ஆக்சுவலா, டிசம்பர் மாசம் நிறைய படம் வருது. பரணி ப்ரோ, பரோஸ் என்ன ப்ரோ அது ரொம்ப டிலே ஆயிட்டு இருக்கு, என்ன எதனால? ரொம்ப டிலே இல்ல, டிசம்பர் கண்டிப்பா வந்துரும் ப்ரோ. ரொம்ப டிலே ஆச்சு உண்மை ஒத்துக்கிறேன், பட் ஆனா இப்போ வந்து டிசம்பர் இது கிறிஸ்மஸ்க்கு கண்டிப்பா வந்துரும் படம். அது எப்படி தலைவா? அது ஒரு மாதிரி அனிமேஷன் படமா இல்ல எந்த மாதிரியான ஃபிலிம் அது? ஒரு மாதிரி கிட்ஸுக்காக எடுக்கப்பட்ட ஃபேமிலி படம், அவ்வளவுதான். அது ட்ரெய்லர் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வர்ச்சுவல் 3D ட்ரை பண்ணி ஒரு ட்ரெய்லர் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, அதுவே நல்லா தான் இருந்துச்சு. பட் அது வந்து என்ன சொல்ல, இந்த காலத்து குட்டி சாத்தான் அப்படி வேணா சொல்லலாம். கிட்ஸுக்காக ஸ்பெஷலா எடுக்கப்பட்ட ஒரு படம் ப்ரோ, அரபிக் கடல் என்ற சிங்கம்னு ஒண்ணு வந்துச்சு, அது பாத்தீங்களா? பார்த்தேன் ப்ரோ. நான் முந்தானத்து ட்ராய்னு ஒரு படம் சொன்னேன்ல, ஆமா, அத பார்த்து அப்படியே காப்பி அடிச்சிருக்காங்க நிறைய போர்ஷன்.
அப்படியா? என்ன அப்படி எடுத்து ஆனா அந்த வச்சிருக்கீங்கன்னு படம் தோணுச்சு ஓடல அதை சரியா. பார்த்தப்ப. அது நிறைய பட்ஜெட் போட்டு ஆமா. மலையாளத்துல எனக்கு தெரிஞ்ச 4 மணி ஷோலாம் கொடுத்தாங்க அந்த படத்துக்கு. ஆனாலுமே சரியா போகல அந்த படம். ஒடியும் அதே மாதிரி தானே ப்ரோ ஆச்சு? ஆமா ஆமா, ஒடியனும் அதே மாதிரி தான் ஆச்சு. கரெக்ட். ப்ரோ ஒரே ஒரு எக்ஸ்கியூஸ் மீ நடுவில் கேட்குறேனுங்க. இல்லை அது ஏதோ AK-64 வந்து இந்த பிரசாந்த் நீல டிஎல்ல வந்துட்டு இருக்கு. அதான் என்ன இதுன்னு ஏதாவது அப்டேட்? ஒன் அண்ட் ஒன்லி சிவா. இல்ல பிரகாஷ் ப்ரோ ஏதாவது இருக்கா? ஏங்க நம்ம பல முறை சொல்லியாச்சு, பல முறை சொல்லியாச்சு. நான் வந்து ஆணித்தரமா சொல்றேன், உறுதியா சொல்றேன் அப்படின்னு சொல்லியாச்சு. பிரசாந்த் கூட ஏகே படம் காம்போ உறுதி. 2 குட் பை ரிலீஸ்க்கு அப்புறம் அந்த அனௌன்ஸ்மெண்ட் வரும்னு சொல்லியிருக்கேன். பலமுறை சொல்லியாச்சு. ஓகேங்களா, திரும்ப சொல்றேன், அந்த ஏகே பிரசாந்த் காம்போங்கிறது உறுதி ஆகிடுச்சு. படம் சொல்ல போனா சைனே ஆயிடுச்சு. நம்ம அன்னைக்கு சைன் ஆன அன்னைக்குமே சொல்லிட்டோம். ப்ரோ அந்த படத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட நம்ம சிவா படமா ஸ்பேஸ்லயே அதுக்கப்புறம் சிவா ஒரு படமா ப்ரோ? 10 தடவை சொல்லிடுவோம். நீங்க ஒருத்தர் கூட சிவா படம் சொல்லிக்கிட்டே இருங்க. பாருங்க, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், பலமுறை சொல்லிட்டேன். நான் சொல்றது எனக்கு சிவா படம் எடுக்கு வாங்குங்கிற எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டேன். அதை என் மாதிரி அது அபிஷியலா வந்துச்சுன்னா நீங்க பேசுங்க, அப்ப பேசுவோம். நம்ம என்ன பொறுத்த வரைக்கும் இவர் வந்து ஒரு பிரசாந்த் கூட படம் பண்றாரு. அதுக்கு ஷார்ட் டைம்ல வேணா ஒரு சின்ன படம் பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கா. அது சிவாவா இருக்க வாய்ப்பு இல்லை. ஏற்கனவே ஒரு டேரக்டர் கதை கேட்டார், அவர் வந்து இப்போ இல்லைங்கன்னு ஆகி போச்சு. இன்னும் 2 3 டேரக்டர் கதை கேட்டுட்டு இருக்காரு, ஒரு ஷார்ட் டைம் ப்ராஜெக்ட் பண்ணலாம்னு யோசிக்கிறாரு. இல்லையா டேரக்டா வெயிட் பண்ணி பேசலாம் முடிச்சுட்டு அப்படியே உடம்பு இன்னும் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிட்டு அப்படியே பிரசாந்த் படத்துக்கு போயிடலாங்கிறது அவரோட ஐடியா. அதாவது நடுவில் அந்த கேப்ல சின்ன பட்ஜெட் படம் பண்ணலாமா வேணாமாங்கிறத இன்ன வரைக்கும் உறுதிப்படுத்தல அவர். ஆனா பிரசாந்த் படம் உறுதி. அதுக்கு பிரசாந்த் படம் ஆறதுக்கு முன்னாடி அவங்க கூட போறதுக்கு பார்ப்போம். பிரசாந்த் நீல் படம் வந்தா ப்ரோ அது பிரசாந்த் நீல் படம் ஒண்ணு பண்ணாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இருக்கிற பாடியிலேயே ஐயோ சூப் இவ வர வர ரொம்ப ஸ்மார்ட் ஆயிட்டாரு. என்னடா இந்த மனுஷன் டக்குன்னு இப்படி குறையறாரே, உடம்புல எல்லாம் அவ்வளவு ப்ராப்ளம்ஸ் சொல்லுவாங்க. ஆனா மனுஷன் என்னடா சட்டுன்னு குறைஞ்சிட்டாரு பாத்தீங்களா ஆளு. அதுவும் ஏற்கனவே விவேக் சொன்ன டைலாக் தான் அது, இந்த ஆழ்வார் படத்தை சொல்ற டைலாக் தான். அதனால அது நம்ம அதுவும் எத்தனையோ வருஷம் மேலே சொல்லி பார்த்தாச்சு, கேட்டு பார்த்தாச்சு, பார்ப்போம். நான் இன்னைக்கு தான் மதியம் நம்ம சர்க்கிள்ல பேசிட்டு இருந்தோம். அது இதுல இருந்தே தெரியுது அவருக்கு சினிமாவோட ரேசிங் மேலதான் பிடிச்ச விஷயத்துக்காக எதை வேணா பண்ணலாம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அந்த ரேசிங்காக எவ்வளவு சீக்கிரம் குறைச்சாரு பாருங்க. ரொம்ப குறைச்சிட்டாரு ப்ரோ. படத்துல அது வந்து கண்டினியூட்டி மிஸ்ஸிங் அந்த மாதிரி இருக்காதா இப்ப? இல்ல இப்ப ஃபிளாஷ்பேக் போர்ஷன் தான் எடுக்க போறாங்களா. ஓகே 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 ப்ரோ அதான் கேட்க வந்தேன். இப்ப ஜிபியு வந்து May 1ன்னு சொல்றாங்கல்ல, அந்த அன்னைக்கு தான் கூலி வரதான் கார்த்திக் ப்ரோ சொன்னாரு. ஏதாவது கிளாஷ் வருமா இல்லை ஏதோ ஒன்று போஸ்ட்போன் ஆயிருமா? இல்லை, கூலி எனக்கு வரும்னு தோணலை. ஏன்னா வந்து அவங்க கூலி வந்து ஜனவரி பிப்ரவரியில் டோட்டலாகவே இது முடியும். அவங்க வந்து உடனே 2 மாசத்துல போஸ்ட்போன் ஒர்க்லாம் முடிச்சு ரிலீஸ் பண்ணான்னு தோணலை. அது ஆகஸ்ட் 15 அந்த ஜெயிலர் சென்டிமெண்ட்டை வச்சு ஆகஸ்ட் மாதம் தான் ரிலீஸ் ஆகும்னு தோணுது. ஆனால் அப்படி ஒருவேளை அவங்க போட்டாலும் இது கிளாஸ்க்கு வாய்ப்பு இருக்காது இந்த முறை. 1 மாசம் டிஃபரெண்ட்லயாவது வரும் ப்ரோ. அஜித் குமார் ப்ரோ சொல்றேன், வந்து விஜய் ஃபேன்ஸும் ரஜினி ஃபேன்ஸும் அடுத்த வருஷம் நல்லா அடிச்சுக்குவாங்க ப்ரோ. என்டர்டைன்மெண்ட்டுக்கு கேரண்டி. முடிச்சு வச்ச இதுவே ஜூன்ல தான் வருது. குட் பை இது தக் லைஃப் முடிச்சிருச்சு ஷூட்டிங், அதுவே ஜூனுக்கு தான் போகுது. இவங்க இன்னும் ஷூட்டிங்கே முடிக்கல, அது எப்படி மே வரும்னு தெரியல. இன்னைக்கு கிளின்ட் ஈஸ்ட்வுட் படம் பார்த்தேன். பாக்கியராஜ் சன் ஒரு சாந்தனு அடுத்ததும் மூவி எதுவும் பண்றாரா? ப்ளூ ஸ்டார் பண்ணாரு, அதுக்கு முன்னாடி அந்த மாஸ்டர்ஸ் இதெல்லாம் பண்ணாரு. அடுத்ததும் மூவி யார் கேக்குறீங்க? பாக்கியராஜ் பையன் சாந்தனு. பாக்கியராஜ் சாந்தனுவா? இல்ல இல்லங்க, தெரியல. அவர் வந்து நடுவில் இப்போ வந்து ஒரு வெப் சீரிஸ் ஒன்று பண்றாருன்னு சொன்னேன், கேட்டீங்களா அன்னைக்கு? அவர் வந்து இப்போ ஒரு வெப் சீரிஸ் பண்ண போறாரு. ஏஎல் விஜய் வந்து மேற்பார்வை, இன்னொருத்தர் வந்து இயக்குறாரு. அவரோட அசிஸ்டண்டா யாருன்னு தெரியல, அவர் இயக்குறாரு. அந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி 1940s நடந்த ஒரு கொலை சம்பவம், அந்த மாடர்ன் ஹிஸ்டரியை வச்சு பேஸ் பண்ணி எடுக்கிறாங்க. நஸ்ரியாவும் சாந்தனும் அப்புறம் இன்னும் 2 பேர் நடிக்கிறாங்க அதில். கிட்டத்தட்ட எனக்கே சொன்ன மாதிரியா தியாகராஜ பாகவதர் அவருடைய சம்பந்தப்பட்ட அந்த கதை, அப்புறமா நடந்த ஒரு பத்திரிகை ஒரு கொலை, அதான் நடிக்கிறாரு. படம் நடிக்கிறாரு இல்லன்னு தெரியல. பரணி ப்ரோ, கேகேஆர் கேப்டன் ரஹானேவா? என்ன ப்ரோ? இது சிஎஸ்கே கேகேஆர் கேப்டன் ரஹானேன்னு சொல்லிட்டு இருக்காங்க, உண்மையா? கேகேஆர்க்கா? அது பண்ணிட்டு போறாங்க தெரியல, தெரியல. அது மோஸ்ட்லி வெங்கடேஷ் ஐயரா இருக்கும் தெரியல. இன்னைக்கு வந்து இது ஜூரர் நம்பர் 2 அப்படின்ற ஒரு படம் பார்த்தேன். படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அந்த டைரக்டர் அந்த கிளின்ட் ஈஸ்ட்வுட்னு. அவர் படங்கள் நான் பார்த்தது கிடையாது பெருசா. பட் ஆனால் இந்த படம் எனக்கு ஓரளவு டீசெண்டாக இருந்துச்சு எனக்கு.
கிளைமேக்ஸ் வந்து ஓப்பன் எண்டிங் கிளைமேக்ஸ். அது ஒரு மாதிரி எனக்கு பிடிச்சிருந்துச்சு. யாராவது அவருக்கு ஃபேனா இருந்தீங்கன்னா, எனக்கு வந்து அந்த இது ஜிகர்தண்டா 2ல தான் வந்து சொல்லும் போது தான் வந்து அவர் பேர் தெரியும். பட் அவர் படம் இந்த வருஷத்துலயும் இவ்வளோ வயசாயும் படம் பண்ணி ஒரு ரிலீஸ் பண்ணி இருக்கிறாரு. அதுக்கு நல்ல ரிவ்யூஸ் வந்துருக்குன்னு பாக்குறப்போ, ஸோ ஆக்சுவலா நாளைக்கு ரிலீஸ் ஆகும் தான் நினைச்சேன். பட் இன்னைக்கே வந்துருந்துச்சு ஹெச்டி. பார்த்தேன், டீசெண்டா இருந்துச்சு. ஆனா சரி, அப்ப எல்லாத்துக்கும் பரணி ப்ரோ உங்களுக்கு மட்டும் ஒரு கேள்வி. இரும்பு கோட்டை முரட்டுசிங்க பாத்தீங்களா? இல்ல ப்ரோ, நான் பார்த்தது இல்ல. ரைட், ஆனா அது ஆஃப் எல்லாருமே நல்லா பண்ணிட்டீங்க விடுங்க. இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படின்னு தெரியல எனக்கு. பார்க்கலாமா? நீங்க சொல்லுங்க. இல்ல, அதுல நல்லா இருக்கும் வில்லன் ப்ரோ, பேரு நல்லா இருக்கும். கிழக்கு அட்வென்ச்சர் கட்டை. த்ரில்லர். அது எதுக்கு வச்சாங்கன்னு கேட்கலான்னு வந்தேன். ஓ அப்படியா? அது இவர்கிட்ட கேளுங்க, பிரகாஷ் பரத். கிழக்கு கட்டை இங்கிலீஷ்ல சொல்லுங்க. கிழக்கு சவுத். கிழக்குன்னா சவுத்து தானே? அட அப்போ சொல்லுங்கண்ணா. இல்ல சொல்லல மேற்கொண்டு சொல்றேன். ஃபுல்லா கிழக்கு கட்ட சொல்லிடுங்க. சவுத்து ஈஸ்ட்வுட்டா? சவுத்து ஈஸ்ட்வுட்டா? ஓகே ஓகே ஓகே. ரைட்டு. அப்பாடா, தானா பிடிச்சாருப்பா. அப்பாடா, எந்த குழுவும் இல்லாம. ஈஸ்ட்வுட். ஓ அதுதானா? சரி ஓகே. அவர் வெஸ்டர்ன் படமா தான் எடுப்பாரு, அதனால அவருக்கு ட்ரிபியூட் அந்த படத்திலே வச்சிருப்பாங்க. ஓ நைஸ் நைஸ். ஆனா இது வெஸ்டர்ன் படம் இல்லையே நான் நீங்க பார்த்தது. நீங்க பார்த்தது ஒரு மாதிரி லீகல் ட்ராமா, அப்படிதான் நான் சொல்லுவேன். எந்த வருஷம் வந்தது சொல்றீங்க? 2024. ப்ரோ, நான் அவருக்கு இப்ப என்ன வயசாகுது? நான் 80s 70s காலத்தை சொல்லிட்டு இருக்கேன். அதுதான் ப்ரோ, அவரோட பீக் டைம்ல. நான் இப்பதானே பாக்குறேன். அவர் படங்கள் நான் பெருசா பார்த்தது இல்லையே. அதுதான் நான் சொல்றேன், இந்த ஓல்டு ஃபிலிம்ஸ்லாம் நான் பார்த்தது கிடையாது. சரி இந்த வருஷம் வந்திருக்குன்றப்போ ஒரு படம் வந்திருக்கு, சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி தான் நான் பார்த்தேன். இவரோட 90s ஃபிலிம்ஸ் கேட்டாவே தெரியாது. ப்ரோ அது இங்கிலீஷ்ல நீங்க வந்து போய் கேட்டீங்கன்னா நான் என்ன சொல்ல. நான் ஒரு இது கூட வந்து இது பார்த்தது இல்லை. வெஸ்டர்ன் ஃபிலிம்ஸ் எனக்கு பெருசா பிடிக்காது ஆக்சுவலா. ஏன்னா அப்படிதான் இருந்தேன் அன்டில் நான் வந்து ரெட் டெட் ரெடம்ஷன் 2 கேம் விளையாடுற வரைக்குமே வந்து வெஸ்டர்ன் ஃபிலிம்ஸ் ஜானர்னாலே வந்து ஒதுக்கி வச்சிருவேன். ரெட் டெட் ரெடம்ஷன் 2 ஃபுல்லாவே அந்த வெஸ்டர்ன் ஸ்டைல் தான் இருக்கும். அந்த ஹார்ஸ் ரைடிங், டெசர்டட் ஏரியா அந்த மாதிரி தான் இருக்கும். அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் யோசிச்சேன். போர் அடிக்குது, தயவு செஞ்சு நீங்க பேசாதீங்க. சரி ஓகே ப்ரோ. பரணி ப்ரோ, இந்த அவசர போலீஸ் 100ன்னு ஒரு படம் இருக்கு, அதை பாத்திருக்கீங்களா? யாரு? இல்ல அவரு அட ஏங்க நீங்க ஒரு பேசுறாருன்னா ஒரு குடிக்கிட்டு வந்து இப்படி சொல்லலாமாங்க? இல்ல நான் பொறுமையா டாபிக் போர் அடிக்க சொல்லுங்க. டாபிக் போர் அடிக்கவே பரவாயில்ல. டாபிக் போர் அடிக்க வேற டாபிக் போலாம்னு சொன்னீங்கன்னா கூட பரவாயில்ல. பேசிட்டு இருக்காரு, பேசும்போது டாபிக் வேற. சரி ஓகே, வேற டாபிக் போலாம். பேசுங்க. சரி, நீங்க அவசர போலீஸ் 100 பாத்திருக்கீங்களா பரணி ப்ரோ? பாக்யராஜ் படம் தான். ஆமா, பாத்திருக்கேன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் இருங்க, நான் கூகுள் பண்ணி பாத்துக்கிறேன். பிரகாசனா, அன்னைக்கு காலையில ஒரு அப்டேட் பாத்தீங்களா? கோயம்புத்தூர்ல இருந்து அடுத்து திருப்பூருக்கு ஷிஃப்ட் ஆயிருக்காங்க. இந்த மாசம் எண்டுல அந்த திருவிழாவை மிஸ் பண்ணவங்க திருப்பூர்ல போய் என்ஜாய் பண்ணலாம் போல. இல்ல, ஏற்கனவே வந்து மற்ற ஏரியாலாம் சுற்றி பார்த்துட்டு இந்த எப்படி இந்த பெஞ்சல் புயல் வந்து இது கோயம்புத்தூர் ஏரியாவுக்கு போகுதுன்னு சும்மா ரூமர் கிளப்பி விட்டாங்க. அது மாதிரி இவங்களும் இந்த ஸ்கேம் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு ஊராக போயிட்டு இருக்கிறாங்க, பண்ணிட்டு போகிறாங்க. ஆனால் இவ்வளோ பெரிய ஊழல் நடந்து, இவ்வளோ பெரிய இது நடந்து, பிரச்சனை கிளம்புறம்லாம் நடந்து, அதெல்லாம் வீடியோ வந்துமே இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சரை வச்சு, யூடியூப் இன்ஃப்ளூயன்சரை வச்சு மிகப்பெரிய சக்ஸஸ் மாதிரி காமிச்சு அதுக்கு ஒரு வீடியோ விட்டுருக்காங்க. அடுத்து வந்து பண்ணுறதுன்னு சொல்லியிருக்காங்க. சென்னையில நடந்துச்சா ப்ரோ? உண்மையா தெரியல. ஆனா இவ்வளவு தூரம் இவ்வளோ இப்ப அவங்க யூடியூப்ல ஒருத்தன் சொல்லணும், 25,000 பேர் ஒரே இடத்துல போட்டுனாங்கன்னு சொன்னாங்க. நியூஸ்ல நான் ஒரு பார்த்தேன், ஒரு 15,000 பேர் வந்தாங்கன்னு. பட் அவங்க டோக்கன் பிளான் பண்ணது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு 2,500 3,000 பேருக்கு சாப்பாடு ரெடி பண்ணிருக்காங்க. ஆனா பாத்தீங்கன்னா உள்ள விட்டு ஒரு 12,000 பேருக்கு விட்டுருக்காங்க. அதாவது இந்த மறக்குமா நெஞ்சோன்னு சொல்லி ஏஆர்ஆர் பண்ண கான்செப்ட்ல விட ஒரு 3-4 மடங்கு மேல அள்ளி உள்ள தெளிச்சு விட்டுருக்காங்க போட்டு வாங்கின டிக்கெட்டை விட. இதெல்லாம் வந்து எந்த வகையில நியாயம் என்ன எதுவும் தெரியல. பட் ஏமாற ஆள் இருக்க வரைக்கும் ஏமாத்திக்கிட்டே தான் இருப்பாங்க. அது ஏமாத்திட்டு இருக்கட்டும். அது போக இன்னொரு விஷயம் என்ன சொன்னேன், ஸ்மார்ட் சார் ஒரு காலைல ஒரு லிங்க் அனுப்பிச்சுட்டாரு. என்னன்னா வந்து விஜயநகன் வந்து ஒரு த்ரில்லர் படமா இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரெய்லர் கட் ஒன்று வந்துருந்துச்சு. ஒரு நல்ல ஒரு மோட்டர் ட்ரெய்லர் கட். இதே 96 படத்துக்கும் இது மாதிரி ஒரு எடிட் வந்துருந்துச்சு. அதுவுமே இதே மாதிரி பயங்கரமா இருந்துச்சு. கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒரே டேரக்டருக்கு 2 படமும் த்ரில்லர் படமா வந்து எடிட் போட்டுருக்காங்க. ரெண்டுமே பட்டை கிளப்பிடுச்சு. இது ஒரு மொட்டை எடிட்.
யாரும் சூர்யா பார்க்கலன்னா கான் தான் பண்ணியிருக்காரு, நல்லா பண்ணியிருந்தாரு. அரவிந்த் சாமிக்கு நானும் கார்த்திக்கும் டேக் பண்ணலான்னு பார்த்தேன். சரி அவங்க எங்க பார்க்க போறாங்க, நம்ம அண்ணனுக்கு பண்ணணும் உங்களுக்கு பண்ணி விட்டேன். அதுக்கப்புறம் அவரோட ஐடி யார் இது பண்ணது, எடிட்டர் நல்லா பண்ணியிருக்காங்கன்னா அதுக்கப்புறம் அவரு ஒரு ஃபேனு. அதுக்கப்புறம் அரவிந்த் சாமியும் அதை பார்த்துட்டாரு. அதுக்கப்புறம் அரவிந்த் சாமிக்கு ஒருத்தர் சின்ன பிள்ளை நடிச்சிருப்பாரு சரண், அவருமே பார்த்து லைக் பண்ணியிருந்தாங்க. நல்லா பண்ணியிருந்தாரு. நம்ம தமிழ்நாட்டுல ஏகப்பட்ட டேலண்ட்ஸ் இருக்காங்க. ஏன் ப்ரோ சில்க் ஸ்மித் அது பயோபிக் மறுபடியும் வருதா என்ன? ஆமா பார்த்தேன். சும்மா ஒரு வீணா போனதுங்க அது. படமே வந்து ஒரு சின்ன டீம் வந்து சொத்த போற மாதிரி அது பில்டப். சந்திரிகா ரவி வந்து சில்க் ஸ்மிதாவை போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட அவங்க பார்க்க ஒரு சாயல்ல நக்மா மாதிரியும், ஒரு சாயல்ல வேற ஒரு பழந்தரும் நடிகை ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்கள மாதிரியும் இருக்கிறாங்க. சில்க் ஸ்மிதா சாயல் இல்லை. அதுக்கு அவங்க போட்டிருக்க காஸ்டியூம்ஸ், எதுக்கு ப்ரோ அந்த தேவையில்லாம கேம்ஸ் இப்படி வீடியோ, பண்றாங்க, அனௌன்ஸ்மெண்ட் எனக்கு வீடியோ புரியல. எதுவுமே நல்லா இல்லை. எதுவுமே நல்லா இல்லை. கிட்டத்தட்ட சொல்ல போனா அதை வந்து வேற இந்த பிரைம் மினிஸ்டர் அவங்கள நோட்டம் விடுற மாதிரியும், அதுக்கு அவங்க நீங்க ஒரு அயன் லேடினா அவங்க ஒரு மேக்னெட் லேடின்னு இப்படி ஒரு டைலாக்லாம் வச்சு என்னையா சொல்ல வரீங்க, என்ன பண்ண போறீங்க? சும்மா அனௌன்ஸ்மெண்ட் தான். அவங்க பிறந்த நாள் இல்லை இறந்த நாள் வந்துச்சுன்னா அதை வச்சு என்னன்னா ஒரு மில்க் பண்ண தான் பார்க்குறாங்க எல்லாமே. அப்போ ஒரு மில்க் பண்ற விஷயமா தான் நான் பார்க்குறேன். ஒன்றும் ஒரு ஆர்வம் ஊட்டுற மாதிரி இதெல்லாம் கிடையாது. இன்னொன்று சொல்றேன் கேட்டுங்களேன். இந்த நடிகைகள் அதுவும் முக்கியமா வந்து இந்த முன்னாடி கவர்ச்சி நடிகைலாம் நடிச்சவங்களை வச்சு பயத்துக்கு எடுக்கிறேன்னு சொன்னாலே மேற்கொண்டு கவர்ச்சிங்கிற ஒரு விஷயத்த வச்சு பிசினஸ் பண்ண போறோம், நாங்கள் பணம் இல்லை போறோம், பணம் கொட்டி பணம் பார்க்க போறோங்கிறது அவரோட சாராம்சமே. அதனால நாங்கள் அவங்கள ட்ரிபியூட் பண்றோம், அவங்கள நாங்கள் வந்து நினைவு கூறுறோம் அப்படிங்கிறதுலாம் முழுக்க முழுக்க முழு பூசணிக்காய சோத்துல மறைக்கிறதுக்காக தான். அவங்க நான் இன்னொரு 4 கிளாமர் போஸ்ட் வச்சு கிளாமர் சாங் வச்சு நாங்கள் சொல்ல போனா இந்த வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணாலும் தெரியல, பல பல விஷயங்கள் வச்சு கிளீவேஜஸ் அது இதெல்லாம் வச்சு நாங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறத அவங்க சொல்ல வராங்க. இப்பயும் அதான் பண்ணியிருக்கிறாங்க. சூப்பர் ப்ரோ, கரெக்ட் தான். பிரகாசனா, நீங்க யூடியூப்ல சினிமா அதுக்கப்புறம் அந்த ஃபுட் பிளாக்கை தாண்டி வேற எந்த சேனல்ஸ்லாம் மோஸ்ட்லி உங்களுக்கு பார்க்க இன்ட்ரெஸ்டா இருக்கும்? சினிமா அதுக்கப்புறம் ஃபுட்டு இதெல்லாம் தவிர்த்துடணும். இல்லை உண்மையாகவே நான் யூடியூப் எது பார்க்குறேன்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ட்ரைலர் பார்க்குறக்காக யூடியூப் பார்க்குறேன், அப்புறம் சாமி பாட்டு கேட்கறக்காக யூடியூப் பார்ப்பேன், அதுக்கப்புறம் வந்து கோட் நான் வந்து ஓகேவா இதுக்கு மட்டும் தான் யூடியூப் பார்க்கறது. ஒரே மற்றபடி ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் நான் சொல்லிடுறேன் கொஞ்சம். சொல்ல இந்த வலைபேச்சுல அந்த 3 பேர் பேசுவாங்கல்ல, இன்னைக்கு மறுபடியும் பேசியிருக்கானுங்க. என்னன்னா, விடாமுயற்சி படம் வந்து மகிழ் திருமேனினால இதாகி போயிடுச்சாமா. சாங் ஷூட் எடுக்கிறதுக்கு தலை டேட் கொடுத்துருக்காராமா. இவங்க சொல்றாங்க. அத கேக்குதா? இல்லை கேட்குது. பட் என்னன்னா இதை ஸ்டார்டிங்லேயே பேசிட்டோம். இந்த வலைபேச்சு விஷயம் பேசணும்னு சொல்லணும்ல. 8 மணிக்கு இந்த ஸ்பேஸ் ஆரம்பிச்சு இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் அதை பற்றி தான் பேசணும். சுகுமார் ப்ரோ அது மிகப்பெரிய ஒரு டீட்டெயில் விளக்கம் தான் கொடுத்தாரு அதுக்கு. சரி. நீங்க வந்து அந்த ரைட்ஸ் வாங்காம எடுக்கிறது, அது கேஸு அதெல்லாம் தெரியல. பிரதர் அது வலைபேச்சு கிடையாது, அதுக்கு பேரே பொய் பேச்சு. அது முக்கியமா நீ அவாய்ட் பண்ணிருக்க. அது ஒரு 3 பேரு அந்த உட்காந்துட்டு அந்த அது வியூஸ்க்காக பேசிட்டு இருக்கானுங்க. அது நம்மளுக்கு தெரியும். அது விஜயோட இதுன்னு நம்மளுக்கு தெரியும். இல்ல சொல்றேன், அவங்க இப்ப மறுபடியும் பேசியிருக்காங்க. என்னன்ட்டா வந்து அஜித் வந்து டேட் கொடுத்துருக்காரு. மகிழ் திருமணி வந்து 25 நாள் டேட் கொடுத்துருக்காராமா. கேட்டாராமா. ஆனா வந்து தலை வந்து 10 நாள் தான் கொடுத்தாராமா. அதனால இது 2 படமே கிளாஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லி இன்னொரு வீடியோவும் போட்டிருக்காங்க அவங்க. ப்ரோ ஒரே ஒரு நிமிஷம். நீங்க இப்ப சொன்னதுல வந்து இதெல்லாம் விஜய் அப்படின்ற ஒரு வேர்ட் ஆட் ஆன மாதிரி எனக்கு கேட்டுச்சு. அது மட்டும் இல்ல, நானும் அதான் கேட்கலான்னு இருந்தேன். அது மட்டும் தவிர்த்துடலாம். அது மட்டும் நான் வந்து இதுல அவாய்ட் பண்ணிக்கலாம். இல்ல, அவங்க 2 படமே கிளாஸ் சொல்றாங்க ஓகே, இது நம்ம வந்து தெரியாத விஷயத்த வந்து இங்க பதிவு பண்ண வேணாம் அப்படின்றது மட்டும் நான் சொல்லிக்கிறேன். இல்ல, தெரிஞ்ச விஷயத்த நான் சொல்றேன். எனக்கு சோர்ஸ் இருந்தனாலதான் சொல்றேன். அவங்க பேக் வாங்கவே இல்லையே. குட் பேட் அக்லி பேக் வாங்கல. இவங்களும் அவங்க கிளாஸ்க்கு ரெடியா தான் இருக்காங்க. குட் பேட் அக்லி இல்ல இது அதெல்லாம் நான் சொல்லல. நடுவுல அந்த வேர்ட் யூஸ் பண்ணது மட்டும் நான் சொல்றேன். சரி ப்ரோ. ஓகே பிரகாசனா சொல்லுங்க. சாமி பாட்டு கேட்பீங்க? உண்மையான சாமி பாட்டு சொல்றாங்க. நீங்க வந்து பிரகாசனா எப்படி நம்ம சிவாய அந்த பாட்டானா? அது கூட இல்ல. நான் வந்து டெய்லியும் காலையில ஏஞ்சேன்னு ஒரு மந்திரம் ஒன்று கேட்பேன். யூடியூப்ல டெய்லி கேட்டு பழகிருச்சு, நல்லா கேட்டு பார்ப்பேன். அதுக்கப்புறம் இந்த கார்த்திகை மாசம் வந்துச்சுன்னா எப்பவுமே இந்த ஐயப்பன் பாட்டு கேட்பேன். இருமுடி கட்டு சபரிமலைக்கு அந்த பாட்டு, அது மாதிரி பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு அந்த மாதிரி பாடல் கேட்பேன். யூடியூப்ங்கிறது நான் அதுக்காக மட்டும்தான் பெரும்பாலும் நான் யூஸ் பண்றேன். ட்ரெய்லர் பார்க்க தான் யூஸ் பண்றேன் பாட்டு கேட்கறதுக்கு. இது அப்படி இல்லைன்னா ஆடியோ போட்டு இளையராஜா பாட்டு, இந்த மாதிரி எந்த ஒரு சேனலும் பெரும்பாலும் நான் வந்து ஃபாலோ பண்ணி அதை இது பார்க்கறது இல்லை.
சேனல்ல வந்து விரும்பல. அப்படி பார்த்தா ஏதாவது ரொம்ப 1, 2 பேர்னா பெரும்பாலும் சினிமா நியூஸ் கூட நம்ம எதுவும் பாக்குறது இல்ல. சினிமா நியூஸ் நமக்கு முழுக்க ட்விட்டர்ல வருது. நமக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அங்க இது எல்லாத்தையும் காம்படிஷன் பண்ணி தானே ஒரு யூடியூப்ல ஒரு செய்தியா வருது. அதை போய் நம்ம எதுக்கு ட்விட்டர்ல இவ்வளவு பேர் இருக்கோம். அது போக என்ன ட்விட்டர்ல 24 ஹவர்ஸ் இங்கே தான் வாழ்றோம். நம்ம குடுத்தனம் நடத்துறதே கிட்டத்தட்ட ட்விட்டர்ல தான். அப்படிங்கிறப்ப எல்லாமே இங்கேயே வருதுங்கிறப்ப நம்ம ஃபேஸ்புக், இந்த இன்ஸ்டா, யூடியூப்லாம் எப்பயாவது ஒரு தான் போயிட்டு வர்றது. முக்கியமா இந்த இன்ஸ்டாங்கிறது யாராவது ஒருத்தவங்க ஞாபகப்படுத்தணும். ஆகா இந்த ஐடி நல்லா இருக்கேன், அதுல போய் பார்க்கலாம். அதுக்காக மட்டும் தான் இன்ஸ்டா போறது. அதுக்கப்புறம் எங்க ஒரு ஃபங்க்ஷன் போறோமா, அங்க யாரும் சந்திக்கிறோமா, அப்ப ஆகா இன்ஸ்டா ரைட் நான் இங்க இப்படி ஒரு ஆப் இருக்குல்ல, அதுல அவங்க பேரை பார்க்கலாம்ல அப்படின்னு அதுக்காக போறது. இதுக்காக மட்டும் தான் இன்ஸ்டாங்கிறத ஞாபகம் வந்து போறது. ஃபேஸ்புக் அதுக்கு மேல யாருக்காவது பிறந்த நாள் மேல ஞாபகப்படுத்தும். பிறந்த நாள் மேல ஞாபகப்படுறது நம்ம ஒரு ரிமைண்டர் நோட்டிபிகேஷன் மாதிரி தான் அதை நான் ஃபேஸ்புக் யூஸ் பண்றேன். யூடியூப் கிட்டத்தட்ட அப்படிதான். பாட்டு பாக்குறதுக்கு, ட்ரெய்லர் பாக்குறதுக்கு, லிரிக்ஸ் வீடியோ பாக்குறதுக்கு மட்டும்தான் இது வந்து போகுது. மற்றபடி எந்த சேனல் நான் விரும்பி பார்க்கறது கிடையாது. அப்படி போய் பாக்குறதுனா அந்த பரிதாபங்கள் அப்படி எப்பயாவது பாக்குறேன். ட்விட்டர்ல ஏதாவது 1, 2 கிளிம்ஸ் வரும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்கன்னா அந்த பரிதாபங்கள் கிளிம்ஸ் மட்டும் ஃபுல் வீடியோவும் போய் பார்ப்பேன். பெரும்பாலும் இதுதான் வந்து நான் வந்து பாக்குற யூடியூப் சேனல். வேற டார்கெட்டடா ஒரு சேனல் பார்க்கணும், டெக்னிக்கலா ஒரு விளையாடு பார்க்கணும், அது பார்க்கணும், இது பார்க்கணும் எதுவுமே கிடையாது. முன்னாடி ஒன்று இருந்துச்சு. என்னன்னா வந்து ஒரே ஒரு சேனல் அப்படி பார்த்துட்டு இருந்தேன் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி. இந்த தடம் படம் வந்தப்பலாம் அந்த வந்து டெக்னிக்கலா எடுத்து சொல்லுவாங்க தெரியுங்களா, அந்த ஹிடன் டீடைல்ஸ் சொல்லி சில டீடைல்ஸ் சொல்லுவாங்க. நம்ம படங்கள் பார்த்துருப்போம். ஆமா ஆமா அதே பேஜ் தான். அதே பேஜ் தான். அதேதான். நம்மளாம் படம் பார்த்துருப்போம். நம்ம சில விஷயங்கள் தெரியும். அதெல்லாம் முடிஞ்சாலும் இருந்தாலும் நமக்கு தெரியாத விஷயங்கள் எதாவது சொல்றாங்களா அப்படிங்கிறத பாக்குறதுக்காக அவங்க சேனல் பார்த்திருக்கேன். அது எனக்கு இன்னும் நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் இன்னும் நம்ம படம் பார்க்குற பார்வையை மாத்திக்கணும் அப்படிங்கறத எனக்கு சொல்லிச்சு. இது மாதிரி தான் ரொம்ப ரேரா பாக்குறது தான். மற்றபடி டார்கெட்டடா இந்த டெய்லி இந்த சேனல் பார்க்கணும் அப்படிலாம் ஃபாலோ பண்ணி பாக்குறது கிடையாது. நான் பாக்குறது இல்லை. அந்த சேனல் உண்மையிலேயே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. சினிமா லவர்ஸ் அதுக்கப்புறம் சினிமால உண்மையிலேயே இந்த ஒர்க் பண்ண விரும்புவங்க அந்த சேனல்லாம் பார்க்கலாம். ஆனா இப்ப லாஸ்ட் ஒரு 1 இயரா அவங்க வீடியோ எதுவுமே போடுறது கிடையாது. முக்கியமா இந்த மகிழ் திருமேனி சாரை வச்சு 2 வீடியோ பண்ணியிருப்பாங்க. எப்படி அந்த தடம் படத்தை டிகோடிங் பண்ணியிருப்பாங்க. அடுத்து வந்து ஒரு டேரக்டர் நாங்க இந்த மாதிரி அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ்லாம் எப்படி மூவி மேக் பண்றது, ஸ்கிரீன் பிளே எழுதுறது அதை பத்தி நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. முடிஞ்சா அந்த சேனல் போய் பாருங்க, நல்லா இருக்கும் அது. ஆக்சுவலா அந்த டிராவல் விளாக் அந்த வீடியோஸ்லாம் எதுவும் பாப்பீங்களாண்ணா? இப்போ அந்த பேக் பேக்கர் குமார்னு ஒருத்தர், அவர்லாம் உண்மையிலேயே பேக் பேக்கர் குமார்னு அவர்லாம் ரொம்ப எஃபோர்ட் போட்டு வேற அண்டார்டிகா அந்த கான்டினென்ட்லாம் போயிருப்பாரு. அதே மாதிரி டிரான்ஸ்பிட் அதுக்கப்புறம் இன்னொரு பையன் ஒருத்தர் இருப்பாரு. அந்த மாதிரி வீடியோஸ்லாம் பாப்பீங்களா? பார்த்ததே இல்லை இன்ன வரைக்கும். ஃப்ரெண்ட்ஸ் விட்டு சொல்லுவாரு அடிக்கடி இந்த பேக் பேக் குமார்னு யாரோ ஒரு பேஜ் சொல்லுவாரு. நான் பார்க்கணும்னு நினைப்பேன், பட் பாக்குறது இல்லை. அதே மாதிரி இன்ன வரைக்கும் இந்த விஜய் சித்து வீடியோ கூட நான் பார்த்தது. ஒரே ஒரு அப்டேட் பண்ணி சொல்லலாமா? நான் பிரதர் சொல்லுங்க, புரியல. ஒரே ஒரு அப்டேட் சொல்லுங்க. நம்ம ஏடி அங்க ஃப்ரெண்டா தான் இருக்காரு. பிஎம்ல நம்ம ஏடி ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் ஒர்க் பண்றாரு. அது யாரு என்னன்னு மென்ஷன் பண்ணல நானு. கேக்குதுங்களா? சொல்லுங்க நீங்க சொல்லுங்க, கண்டினியூ பண்ணுங்க. நம்ம பிஎம்ல ஏடி ஒருத்தர் இருக்காரு. அவர் சொன்னது அவுட்புட் வேற லெவல்ல வந்திருக்காமா. பார்த்துட்டு லைட்டாவே மிரண்டு போயிருக்காமா அந்த படத்துல. மிக்க மகிழ்ச்சி. இல்ல அதாவது வந்து ஒரு 40 மினிட்ஸ் போட்டுதே வந்து அதாவது வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல காமிச்சிருக்காங்க. அங்க வேற லெவல்ல வந்திருக்காமா. அதை பார்த்துட்டு மிரண்டு நீங்க சொல்ற டேட்ல ரிலீஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட் அவங்க வந்துட்டாங்களாமா. அவ்வளவுதான் ப்ரோ. இப்போ சில மூவிஸ்லாம் இப்போ நம்ம இங்க இந்த ஸ்பேஸ்ல உட்காந்து எதுக்கு பேசிக்கிட்டு இருக்கோம்னா, நம்மளுக்கு அந்த மூவி மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கு. இந்த பிரகாஷ் பரணி அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் அந்த மூவி ரிலேட்டட் அதுக்கப்புறம் சூப்பர் இருக்கிறதுனால நம்ம சில டவுட்ஸ் எல்லாம் கேட்டுக்கலாம். அதுக்கப்புறம் சில பேர் பேச தயங்குறவங்க அப்பப்ப மேல வந்து பேசுவாங்க. இது வந்து நம்மளுக்கு இந்த இது பிடிச்சிருக்கு, லைக் பண்றோம். அந்த வலைபேஜுங்கிறது எப்படின்னா அவங்க வந்து ஒரு அவங்க அந்த இதுல இருக்காங்க. அது மூலமா தான் காசு சம்பாதிக்காங்க. அதே இழிவு பழி நிறைய தேவையில்லாத வார்த்தை இதெல்லாம் பேசணும். அது அந்த இதே கிடையாது. ஒருத்தங்களை வந்து முன்னேறினாங்கன்னா அவங்கள பாராட்ட வேண்டாம். இவங்க வந்து தாழ்த்தி பேசுவாங்க. அதனால அந்த சேனல் நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து எதுவுமே பாக்குறது கிடையாது. ஆனா அந்த ட்விட்டர்ல நிறைய பேர் அதை மென்ஷன் பண்ணி போடும்போது கூட இவங்க அதை பண்றாங்கன்னு யோசிப்பேன். சரி, அது அவங்களே ஒரு கட்டத்துல புரிஞ்சுப்பாங்க. அது மாதிரிதான். அதனால ஒருத்தவங்கள முன்னேறத தடுக்கணும்னு நினைக்கிறாங்க, கண்டிப்பா இது பண்ணிடுவாங்க. சோ நீங்க வலைபேச்சுல பேசுறது யார் ஃபேன்ஸா இருந்தாலும் சரி, அஜித், விஜய் மத்த எல்லா ஃபேன்ஸும் எல்லாருமே அவங்க எஃபோர்ட்டை போட்டு தான் நடிக்கிறாங்க. சோ அவங்க பேசுறதெல்லாம் நீங்க பெருசா எடுத்துக்க வேண்டாம். முக்கியமா அவங்கள பைக் கட் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா அழிஞ்சிருவாங்க. ஆக்சுவலா நான் ட்விட்டர் அதுக்கப்புறம் அதை விட்டா யூடியூப். நான் யூடியூப் தான் வந்து ட்விட்டரை விட அதிகமாக யூஸ் பண்றேன். நான் நிறைய ஃபாலோ பண்ணுன்றதுனால யூடியூப்ல. நானும் யூடியூப் தான் ஒரு காலத்துல இந்த ஒரு வருஷமா தான் ட்விட்டருக்குள்ளே வந்திருக்கேன். எப்பயுமே இந்த 2 டேப் பக்கத்துல இருக்கணும், அவ்வளவுதான். யூடியூப், ட்விட்டர் இது 2
பக்கத்துல இருக்கும். அவ்வளோ பார்ப்பேன். இந்த ஸ்பேஸ்ன்ற விஷயம் எத்தனை வருஷமா ஆக்டிவா இருக்கு? எந்த இது ப்ரோ? லாஸ்ட் ஒரு 1 இயரா தான் இருக்கு. கோவிட் டைம் ஆஃப்டர் கோவிட் வந்து பயங்கர ஃபேமஸ். கரெக்ட். 2 இயர்ஸ் கோவிட் டைம்ல அதுக்கு முன்னாடி இந்த பாட்காஸ்ட் அப்படிங்கிற மாதிரி அதில் ஓடிட்டு இருந்துச்சு. இதெல்லாம் அப்போ கோவிட் டைம்ல இந்த எக்ஸ்ல ட்விட்டருங்கிறப்ப ட்விட்டர் ஸ்பேஸ்னு கொண்டு வந்தான். அவன் கொண்டு வந்த நேரம் பயங்கரமா பிச்சுக்கிட்டு போச்சு. எல்லாமே வந்து தாறுமாற பிச்சு எங்கேயோ எரிக்க விட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த ஸ்பேஸுங்கிறது நம்மளாம் ரொம்ப லேட்டு. அது ஏகப்பட்ட ஆப் வந்து ட்விட்டர் மாதிரியே இல்லனா இந்த பேசுறது இந்த மாதிரி ஸ்பேஸ் போட்டு பேசுறது மட்டுமே ஒரு ஆப் ஒன்னு வந்துச்சு. அது எனக்கு டக்குன்னு ஞாபகம் வரல. அந்த டைம் கிளப் ஹவுஸ். கரெக்ட். கிளப் ஹவுஸ். ஆமா. அதுல நிறைய பேர் அதுதான் ஃபர்ஸ்ட் வந்து நான் அதுக்கு போல. பட் ஆனா சொல்றேன் அந்த மாதிரி நிறைய இருந்துச்சுன்னு சொல்லி. எனக்கு யூடியூப்ல வந்துட்டு ரீசெண்டா எல்லாத்துக்கும் தெரிஞ்சு நான் ஃபாலோ பண்றது வந்து A2D, பரிதாபங்கள், அதுக்கப்புறம் வந்து விஜய் சித்து. பட் அது இல்லாம வந்து இப்போ ரீசெண்டா நான் நிறைய பாக்குறது வந்து இந்த ஷார்க் டேங்க் யூஎஸ்ல இருக்குல்ல, அந்த ஓல்டு எபிசோட்ஸ்லாம் எடுத்து இப்பதான் பாத்துக்கிட்டு இருக்கேன். அது ஒரு மாதிரி நல்லா இருக்கு சில விஷயங்கள். நான் விஜய் சித்து, கோட்ஸு, சிக்கி சிக்கா, ஜோனா ஜின்னு சொல்லி ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க வீடியோஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க எந்த வீடியோஸ் போட்டாலும் உடனே பார்த்துருவேன். விஜய் சித்து வீடியோ உண்மையிலேயே அவரு பழசு முன்னாடி ஏதோ மக்கள் தொலைக்காட்சியோ இல்லாட்டா வேற ஏதோ ஒரு சேனல்ல இருந்தாரு. அப்பவே அவர் பண்ணுவார் நல்லா காமெடி. அதுக்கப்புறம் சன் டிவில வந்து அப்படியே ஃபேமஸ் ஆயிட்டு அவரோட ஆட்சியெல்லாம் பார்க்கும்போது நினைக்கிறேன் ப்ரோ. அவரு கேஷுவலா பண்றது இப்போ ஒண்ணுமே இல்லை. எனக்கு இந்த ட்விட்டர்ல ஸ்பேஸ்ல பிரகாஷ் நான் கேட்பேன் கொஸ்டின். அவரே காமெடியா ஹியூமர் அவர்கிட்ட நிறைய இருக்கு. அதனாலதான் நான் எமோஜி போட்டுக்கிட்டே இருப்பேன் சம்டைம்ஸ் பேசுறப்பெல்லாம். அந்த மாதிரி நம்ம ஏதாச்சும் வேற மைண்ட் செட் இல்லாட்ட அப்செட்ல இருக்கும்போது இந்த மாதிரி ஸ்பேஸ் எல்லாம் வந்தா கேட்கும் போது என்ன பேசுறாங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கும் போதே ஒரு நல்ல இது. அதே மாதிரி நம்ம இதுல ஸ்பீக்கர்ஸ் நிறைய பேர் மேல பேசுவாங்க. கமெண்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணாலே மேல அவங்க கொடுத்துருவாங்க. ஸ்மார்ட் ப்ரோ, நீங்க வேணும்னே கமாண்ட் அப்படின்னு சொல்றீங்களா ஜிபி முத்து மாதிரி? உங்களுக்கு அப்படிதான் வருதா? இல்ல கமெண்ட்ஸ் இல்ல கமெண்ட் அது கமெண்ட் அவர் என்ன மாதிரி அவ்வளவுதான். இல்ல என்ன மாதிரி தான் நானும் அப்படிதான். ஜிபி முத்து கமாண்ட்னு வருது. இந்த பேப்பர் அடி கமாண்ட் அப்படின்னு கமாண்ட்னு வருது. இவரும் நான் நிறைய வாட்டி நோட் பண்ணிருக்கேன். அதுவும் அந்த வேர்டை யூஸ் பண்ணிட்டே தான் இருப்பாரு. குயிக்கா பேசுறப்ப வந்துருதுன்னு நினைக்கிறேன். சேஞ்ச் பண்ணிக்கிறேன். கமெண்ட்ஸ்ல டைப் பண்ணாலே மேல ஸ்பீக்கர் ஆப்ஷன் கேளுங்க கொடுப்பாங்க. ரொம்ப பேர் இதுல பேசினா தான் நல்லா இருக்கும். அவங்க டவுட் எல்லாம் கேட்கும் போது நிறைய பேர் கேட்க கொடுக்க மாட்டாங்க. ஸ்பீக்கர் கொடுத்தா கண்டிப்பா வந்துடும். நான் முதல் ஒரு 15-20 நிமிஷம் நல்லா ஸ்பீக்கர் உடனே வந்துடும். அதுக்கப்புறம் வந்து எப்படின்னா அதுக்கப்புறம் ஸ்பேஸ் முடிகிற தருவாயிலே அல்லது வேல்பாரி சொல்லிட்டு இருக்கும் போதோ ஸ்பீக்கருக்கு கொடுத்துருக்கேன் அப்படிம்பாங்க. கரெக்டா வேல்பாரி சமயத்துல கொடுப்பாங்க. நம்ம வேல்பாரி சமயத்துல கதை இன்ட்ரெஸ்டா சொல்லிட்டு போமா, அப்ப போய் யார் ஸ்பீக்கர் கொடுத்தான்னு பார்த்து அசப்ட் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா நம்ம முன்கூட்டியே கொடுத்தா கண்டிப்பா கொடுக்க தான் போறோம். அதே மாதிரி யார் ஸ்பீக்கர் கேஸ்டும் நம்ம கொடுக்காம இழுத்தடிச்சதே கிடையாது. அது நம்ம பழக்கமும் கிடையாது. வேலை காமிக்கலாம் மட்டும் தான் நம்ம கொடுக்க மாட்டோம். அவ்வளவுதான். நமக்கு சில நேரம் காமிக்க மாட்டேது. அதுதான் தெரியல. அந்த ஐபோன் வந்தா மட்டும் தான் அது கரெக்டா கிளியரா வரும். அதே மாதிரி நான் டெய்லி 3 மணி 4 மணிக்கு எந்திரிப்பேன் ப்ரோ. அப்போ பிக் பாஸ் லைவ் பேசுவாங்க 1 மணி நேரம் 2 மணி நேரம். ஜாக்கி ப்ரோ, நான் அவர்கிட்ட லைவ்ல கேட்டேன் ப்ரோ திரும்ப வாங்க சுனிதாக்குன்னு. ஆன்சர் பண்ணியிருந்தாரு லைவ்ல. இப்போ பிக் பாஸ் ரொம்ப பிஸியா போயிட்டு இருக்கு, கண்டிப்பா வரேன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தான் ரொம்ப ஏர்லியா கொஞ்சம் ரொம்ப சீக்கிரமா வீடியோ அப்டேட் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் யூடியூப்ல. எது ப்ரோ? நம்ம ஸ்பேஸோட தான். அப்படி இல்ல ப்ரோ, ரொம்ப நாள் கழிச்சு மேபி இருக்கலாம். அதுதான் சொல்றேன், ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப ஏர்லியா வந்துச்சுங்கிறேன். ப்ராப்பரா 10-11 ஆயிரும். இன்னைக்கு ரொம்ப சீக்கிரமா வந்துச்சு. ப்ராப்பரா தூங்கி எந்திரிச்சிட்டேன் அவ்வளவுதான். இன்னைக்கு காலையில கொஞ்சம் ஒர்க்கும் எனக்கு பெருசா இல்ல. ஒரு ஒர்க் இருந்துச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டக்குன்னு கொடுத்துட்டேன். அதனால தான் நான் மோஸ்ட்லி இனிமேல் வந்து சீக்கிரமா தூங்கி எந்திரிச்சு இது பண்ண ட்ரை பண்றேன். இல்லைன்னா நான் இப்போ என்ன ஆயிடுதுன்னா முன்னாடிலாம் இந்த 12 மணிக்கு தூங்கிடுவேன். இப்போ வந்து 1 மணி 2 மணி அப்படிலாம் தூங்குறேன். ஸோ அது கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். அப்ப டெய்லியும் 3:30 மணிக்கு தூங்குற ஏன் நிலைமை? என்ன ப்ரோ? டெய்லி 3:30 மணிக்கு தூங்குற ஏன் நிலைமை? அது நீங்க ஒர்க் பண்றீங்க அதனால. நான் சும்மா இருக்கேன். நைட்டு அடுத்த வாரம் எப்படிதான் இப்படி எல்லாம் முழிச்சிருக்கீங்கன்னு தெரிய மாட்டேது ப்ரோ. 1 மணி 2 மணி வரைக்கும். ஏன்னா 1 மணி 2 மணி எல்லாம் பெருசா இல்லை ப்ரோ. ஏன்னா வந்து முன்னாடி இது கொஞ்ச நாள் வந்து ஒர்க் பண்ணப்போ நைட் ஷிஃப்ட் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அந்த டைம்ல அது ரொம்ப நாள் ஆச்சு.
அதுக்கப்புறம் வந்து விட்டுட்டாச்சு அந்த ஒர்க்லாம். ஸோ இப்போ ஜாலி தான், ஃபுல்லாக வெட்டி வீட்டில் ஃபுல் டைம். பரணி ப்ரோ சொல்லு ப்ரோ. பரணி ப்ரோ கேக்குதா? கேக்குது கேக்குது. பாலா ப்ரோ பாலா போட்டிருக்காரு நாளைக்கு ஏதோ படம், இன்னொரு படம் வீடியோ வருது. என்ன படம் வருது வேற பொங்கலுக்கு ஆட் ஆகுதா? இல்ல இல்ல ஒன்னும் ஆட் பிரகாஷ் ஆகல, ப்ரோ ஆட் ஆகல, ஒரு படமும் ஆட் ஆகல, கவலைப்படாத வினோத். அதாவது ஏற்கனவே சொன்னதுதான், வணங்கான்னு ஒரு படம் வணங்கான் இருக்கு தான் பார்த்தீங்களா? இந்த வணங்கான் படத்தோட ரிலீஸ் டேட் வீடியோ. அனௌன்ஸ்மெண்ட் வருது. இப்போ ஏற்கனவே பொங்கல் மட்டும் போட்டாங்க, இப்போ ரிலீஸ் டேட்டோட வருது, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ப்ரோ விடாமுயற்சி நைனாக்கு என்ன ப்ரோ? சொல்லு ப்ரோ. படம் ரிலீஸ் ஆகுது, என்ன ஸ்பெஷல்? நீங்க என்ன பண்ண போறீங்க? அதுதான் ப்ரோ நானா பிளான் பண்ணிருக்கேன். சுகுமார் ப்ரோ வராம இருந்தா நகரி எங்க ஊர்ல இருந்து ஒரு 65 கிலோமீட்டர் ஆந்திரா பார்டர். காலை 4:30 மணிக்கு ஷோ போடுவாங்க. வருண் இருக்கா தெரியுமா? டென்ட் கொட்டா வரும். அவர் தியேட்டர் வச்சிருக்காரு நகரியில, திருத்தணி பக்கத்துல. வினோத் போலான்னு இருக்காரு. வினோத் சொல்லுங்க ப்ரோ, சொல்லுங்க கேக்குது. எனக்கு தெரிஞ்சு ட்ரெண்ட் ஷூட்டும் அங்கதான் வந்து பாப்பாருன்னு நினைக்கிறேன், நகரில. சுகுமார் ப்ரோ வராரா? சுகுமார் ப்ரோ சுகுமார் வராரான்னு ப்ரோ தெரியல. நாளைக்கு சரி ஸ்பேஸ் வருவார்ல 8 மணிக்கு, அப்ப கேளு கண்டிப்பா. ஆனா பிரகாஷ் ப்ரோ வந்து போங்க. பிரகாஷ் ப்ரோ வாங்க, பிரகாஷ் ப்ரோலாம் 4:30 மணி ஷோ பார்க்கலாம். நீங்க வந்தாலும் என்கிட்ட பேச மாட்டீங்க, சும்மா போட்டோம்னா கொஞ்சம் இல்ல பிரகாஷ் ப்ரோ, இல்ல ப்ரோ நீ திருச்சில இருந்து வரணும். அவர் இங்க இருந்து 70 கிலோமீட்டர் வந்துருவாரு, பிரச்சனை இல்ல. நீங்க திருச்சில இருந்து வரணும்னா 450, ஒரு 300 கிலோமீட்டர் தாண்டி வரணும். நீங்க 300-350 கிலோமீட்டர் வாங்க, அப்படியே வாங்க, படம் பார்த்துட்டு அப்படியே எங்க ஊர்ல கோயிலா இருக்கு, சுத்தி கட்டுறாங்க, பாத்துட்டு போங்க. ஒன்னே ஒண்ணுதான், படத்துக்காக இந்த அலையிறதெல்லாம் இல்ல. அது இல்ல ப்ரோ, 3 படம் ஒண்ணா வந்துச்சுன்னா நான் இல்ல வரலாம், ப்ரோ, படத்துக்காக இல்ல ப்ரோ நீ வீட்டை சொல்லிடுங்க. ட்ரை பண்றேன், நீ கூப்பிடுறதுக்காக சந்தோஷம், ட்ரை பண்றேன். ஆன்மீக டூர் சொல்லிட்டு வந்துருங்க ப்ரோ. நீங்க உங்க வீட்டுல ஆன்மீக, ஆமா காஞ்சிபுரம் போறேன்னு சொல்லுங்க. அவரு வந்து கடவுளே வைப்ல இருக்கிறாரு, அப்படி சொல்ல இல்ல பிரகாஷ் ப்ரோ, அப்படி சொல்ல ப்ரோ, உங்க வீட்டை சொல்றேன் நானு. காஞ்சிபுரத்துல அந்த கோயில் எல்லாம் போறேன், காமாட்சம்மன் அத்தியர்கள் எல்லாம் பார்க்க போறேன், அப்படி லைட்டா ஒரு பொய் சொல்லிட்டு வந்திருக்கேன். ஒரே கல்ல 2 மாங்கா வச்சிடலாம். என் வீட்டுல நான் படத்துக்கு போறேன்னு உண்மையை சொல்லிட்டு வந்தாலும் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. பிரகாஷ் இது என்னன்னா, மதுரையில 7 மணி ஷோ போடுவாங்கண்ணா, அங்க போயிருங்கண்ணா, மதுரையாவது போய் பாருங்கண்ணா, 7 மணிக்காவது பாத்துடலாம். நானா போக மாட்டேன்னாரு. அவர் இப்படிதான் சொல்லுவாரு, அவர்லாம் வர மாட்டாரு. இல்ல பர்னி ப்ரோ, அவர் வந்தாருன்னா திருப்பதி முருகர் இருக்காரு, 6 படை வீடு, அது அங்கிருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தான். அப்படியே படம் பார்த்துட்டு திருத்தணி பார்த்துட்டு காஞ்சிபுரத்துல கோயில் சுத்திட்டு அப்படியே பஸ் ஏற்றிடலாம். அதுவும் சொல்றேன் நான். வந்தாருன்னா ஒரே கல்ல படம் பார்த்த மாதிரி ஆயிடும். ஆமா, அஜித்திய கடையில பாத்திரலாம், அடுத்து முருகனை எல்லா சாமியும் பாத்திரலாம் ஒரேடியா. மேலதாளம் இத பத்தி கேட்டேன் ப்ரோ. அதெல்லாம் பிளான் தெரியல ப்ரோ, மெயின் டேட் போட்டோம் ப்ரோ. ஏதாவது உதவி ஏதாவது ஒரு 8 மணி 9 மணி கொடுப்போம், 8 மணி ஏதாவது கொடுப்பான்னு பாக்கணும். அப்படி 8 மணி கொடுத்தா இங்கேயே, இல்லைன்னா முடிஞ்ச அளவுக்கு அங்க போயிட வேண்டியதான் வரும் தேட்டர். எனக்கு இவங்கெல்லாம் தெரியாது, அவருக்கு இப்பதான் தெரியும் எனக்கு. அது 65 கிலோமீட்டர் தான், அதனால பிரச்சனை இல்லை. 1.5 மணி நேரமா? 65 கிலோமீட்டர்னா பைக்ல போனா அவ்வளவுதான் ப்ரோ. பைக்ல போனா அவ்வளவு நேரம், பஸ்ல போனா 2.5. சூப்பர் ஜாலியா போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு பொறுமையா போய் பார்த்துட்டு வாங்க எல்லாரும். நான் இங்க 4 மணி ஷோ பொறுமையா பாத்துக்கிறேன். ஆனா 1 மணி ஷோ போட்டா நல்லா இருக்கும், ஏன் இப்ப போட மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல. 1 மணி ஷோவா? அது இப்படி வாய்ப்பு இல்லை. யாருக்கு கோகுலம் போட மாட்டாங்க, கோகுலம் 4 மணிக்கு தான் போடுவாங்க, கவலைப்படாதீங்க. இல்ல கோகுலம் ரிலீஸ் தான் கேட்டேன். கோகுலம் தான் ப்ரோ, நீ எந்த பெரிய ஹீரோ படம் எடுத்துக்கிட்டாலும் இப்ப இங்க கேரளால கோகுலம் மட்டும் தான் ரிலீஸ் பண்றாங்க, வேற யாரும் பண்றது இல்ல. தமிழ் படம் எல்லாம் E4 தானே ப்ரோ இப்ப இந்த படம்? தெலுங்கு இப்ப புஷ்பா E4 தானே? புஷ்பாவா? புஷ்பா 2 தானே? புஷ்பா யாரு? ஆமா E4 என்டர்டைன்மெண்ட் தான். அவங்க வந்து முன்னாடி வந்து அவங்க தான் டாப்ல இருந்தாங்க, எல்லா படங்களும் வாங்கி ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து கோகுலம் அவங்க முன்னாடியே டாப் கோகுலம் ஸ்டுடியோஸ். இப்போ அதிகப்படியான பெரும்பாலான பெரிய பட்ஜெட் படங்களை கோகுலம் தான் ரிலீஸ் பண்றாங்க. முன்கூட்டியே வாங்கின படங்கள் மட்டும் தான் E4 என்டர்டைன்மெண்ட் ரிலீஸ் பண்றாங்க. இப்போ வந்து அதே மாதிரி தான் பெரிய ஹீரோ எந்த படம் வந்தாலுமே வந்து இதுதான் பண்றாங்க. பிரகாஷ் ப்ரோ வேல்பேர் ஆரம்பிக்க போறீங்க, அதுக்கு முன்னாடி ஒரே கேள்வி, ஜிபி ஏதாவது அப்டேட் பண்ணுவீங்க? லைட்டா ஒன்று தட்டு போட்டு அப்படியே வேல்பேர். ஜிபிஓ பொறுத்த வரைக்கும் அந்த படம் வந்து உடனடியாக ரிலீஸ் ஆகிற மாதிரினா அப்டேட் சொல்லலாம்னு இருந்தேன்னு. இப்போ அது ஒரு கன்ஃபார்ம் ஆகட்டும், ஃபர்ஸ்ட் அது எப்போ ரிலீஸ் ஆகிடுங்கிற கன்ஃபார்ம் ஆகட்டும், அதுக்கேற்ற மாதிரி சொல்லுவோம். அது வந்து ஒரு நல்ல அப்டேட்டு, ஒரு பெரிய அப்டேட்டு, கிட்டத்தட்ட ஒரு எக்ஸ்க்ளூசிவ் மாதிரி. அதனால வந்து ரிலீஸ் டேட் கன்ஃபர்மேஷன் வரும்போது பக்கத்தில் சொன்னாதான் அது நல்லா இருக்கும். அந்த ஹைப் வந்து கொஞ்சம் கரெக்டாக பொருத்தமாக இருக்கும். நம்ம முன்னாடி சொன்னா ஸ்பாயிலர் மாதிரி இருக்கும், முன்னாடி சொன்னா ஸ்பாயிலர் மாதிரி இருக்கும். விடாமுடிச்சு ஏதாவது யாரும் சொல்லாத ட்ராக்கர் சொல்லாத? அது தெரியல.
யாரும் சொல்லாத அப்டேட் தெரிஞ்சு என்ன பண்ண போறேன்? அதான் படம் பொங்கல் ரிலீஸ்ன்ட்டாங்கல்ல. என்ன 40 நாள் இருக்கு சரி ப்ரோ. ரைட். அப்ப பரணிக்கு ஃபோன் பண்ணி யாருக்கும் தெரியாத ஒரு ஆ அப்டேட் சொல்லிடுறேன். வாய்ப்பே ஸ்பாயில் இல்ல. பண்ணிடுறேன். நான் வேலை எடுக்கவே முடிஞ்சுச்சு. மாட்டேன். குரூப் கால் பேசுவோம் நாளைக்கு. அப்ப எதாச்சியா நடுவுல திடீர்னு அதை தள்ளி விட்டுறான் நடுவுல பாருங்க. நீங்க இது என்ன சொல்ல வி அப்படின்னு ஆரம்பிச்சாலே கட் பண்ணிடுவேன். நான் வீண் ஆரம்பிச்சதானே ஏன்னா நடுவுல ஒரு ஸ்பாயிலர் ஒன்று சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் மேட்டர் வரும். கண்டென்ட்ஸ் இது என்ன நான் ஆரம்பிப்பேன் பாருங்க. பாத்துக்கலாம். ப்ரோ இது ரீமேக் மேட்டர்னா ப்ரோ சும்மா ப்ரோ சொன்னாரு அதெல்லாம் ப்ரோ உங்களுக்கு தெரிஞ்சது அதை விட ஸ்டார்டிங்லேயே சொல்லியாச்சு. அதுக்கு திரும்ப ரெக்கார்டிங்ல போட்டு சொல்லிட்டீங்களா? சொல்லியாச்சு சொல்லியிருக்கிறாரு வினோத். சுமார் ப்ரோ. சரி நான் காலைல கேட்டு வரேன். ஓகே. அவர் ஆல்ரெடி நீங்க அப்படி வேல் பக்கம் வினோத் ப்ரோ ஆல்ரெடி நோட்ஸ் எடுத்து வந்திருக்காரு. ஒவ்வொரு கொஸ்டினா அடிச்சு அடுத்தடுத்து ஓகே இது அவர் முடிஞ்சிருச்சு நோட்ஸ்லாம் அடுத்த எடுக்க கொஸ்டின். மாட்டாருங்க. அவர் மைண்ட்ல வந்து நம்ம ஆன்சர் சொல்றப்பயே அவருக்கு வந்து கொஸ்டின் வந்துரும். அவர் ஃபுல் கிளாரிட்டியோட தான் ஒண்ணு விடாம எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் நகருவேன் அப்படின்னு அவரோட ஆர்வம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் கேக்குறீங்களா ஸ்பேஸ்? அவர் இதுக்கு முன்னாடி பேசுறீங்க கேட்டது இல்ல ரொம்ப தடவை பேசுவாரு முன்னாடி. இப்ப ரொம்ப நாளுக்கு அப்புறம் மறுபடியும் அப்பப்ப பேசுறாரா அதான் அடுத்தடுத்த கொஸ்டின் வந்துகிட்டே இருக்க கட் கட் கன் மாதிரி. கொஞ்சம் தான் எனக்கு டைம் கொடுக்கீங்க அதுக்குள்ள எல்லாத்தையும் கேட்டுடுறேன் அப்படின்ட்டு. அவரு எல்லா ஸ்பேஸ்லயும் இருப்பாரு. இதுக்கப்புறம் மிட் நைட் ஸ்பேஸ் எல்லாத்துலயுமே இருப்பாரு. எல்லாத்துலயும் வரா அப்படின்னு அது ஸ்பீக்கர்ல இருப்பாரு. போய் பார்த்தேன். சரி பிரகாஷ் நான் ஆரம்பிக்கிறீங்களா? இன்னைக்கு சின்ன எபிசோடா இல்லாட்டி ஓகே வேல்பாரி இல்ல போயிருவோமா? சின்ன எபிசோட் கேக்குறேன். ஆரம்பிக்கிறீங்களா இல்ல சின்ன எபிசோடான்னு? ப்ரோ இல்ல 20 இன்னைக்கு மினிட்ஸ் ரொம்ப பெரிய இருந்தா எபிசோடு. இன்னைக்கு ரொம்ப பெரிய எபிசோடு. இப்போ ஓகே ஆரம்பிச்சிருவோம். ஓகே ஒரே நிமிஷம். ஏன்னா எப்போ முடிய போகுதுன்னு எனக்கே தெரியாது. நான் இது வந்து ஒரு ஃபோர்த் சீக்வன்ஸ் வரனால எப்போ முடியும்னு தெரியாது. எந்த ஆங்கிளில் முடிக்கலாங்கிற ஐடியா கூட இல்லை. நான் பாட்டுக்கு போயிட்டே இருக்கேன். பார்ப்போம். குறிப்பிட்ட நேரம் வரும்போது முடிச்சிருவோம். தம்ப்நெயிலுக்கு ஏத்த மாதிரி முடிங்க. சரி வேல்பாரிக்குள்ள போவோம். பரணி ரெடியா? ஓகே ஓகே ப்ரோ. ஓகே